ஸ்வரம் சேர்த்து பாட வந்தோம், தாளத்தில் ஜதி சேர்த்து ஆட வந்தோம். இசையில் ஸ்வரம் சேர்த்து பாட வந்தோம், தாளத்தில் ஜதி சேர்த்து ஆட வந்தோம். இசையும் தாளமும் உமை என்றும் புகழ்ந்திட, இசையும் தாளமும் உமை என்றும் புகழ்ந்திட, தரணியர் யாம் உம்மை வாழ்த்த வந்தோம், தரணியர் யாம் உம்மை வாழ்த்த வந்தோம். நிலம் படைத்து நீர் படைத்து அதை பிரித்த இறைவா, அதில் ஒரு பிடிய மண்ணெடுத்து எமை படைத்த தலைவா, நிலம் படைத்து நீர் படைத்து அதை பிரித்த இறைவா, ஒரு பிடிய மண்ணெடுத்து எமை படைத்த தலைவா, போற்றுவேன் உனை தினம் வாழ்த்துவேன் உனை நீதம் ஆனந்தம் பொங்கிட அருள்மழை பொங்கிடவா. இசையில் ஸ்வரம் சேர்த்து பாட வந்தோம், தாளத்தில் ஜதி சேர்த்து ஆட வந்தோம். காற்றும் கடலும் உம் சொல் பணிந்தன, தீமையும் கொடுமையும் உமை கண்டு விலகின. காற்றும் கடலும் உம் சொல் பணிந்தன, தீமையும் கொடுமையும் உமை கண்டு விலகின. உலகின் ஒளியே நீயானால் உண்மைகள் யாவும் நிலை பெறுமே. அருளே அருளின் திருவே திருவின் ஒளியே வருங்கள் பொழிந்திடவா. வாழ்வே வாழ்வின் வழியே வழியின் நிறைவே வளங்கள் செழித்திடவா. போற்றுவேன் உனை தினம் வாழ்த்துவேன் உனை நீதம் ஆனந்தம் பொங்கிட அருள்மழை பொழிந்திடவா. இசையில் ஸ்வரம் சேர்த்து பாட வந்தோம், தாளத்தில் ஜதி சேர்த்து ஆட வந்தோம். கரிக பகரி சரி 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 கரிக பரிக பனிக பனிச பனி சகரி. சரிக விசரி சரிக பக சரிக பனி ரிக பனி சா சா சரி ரி க க க ப ப பனி நி சா ச ச க ரி ச நி ப நி ச ரி க ரி ச ரி சா க ச ரி க ரி ச நி ப த ப நி ச நி ப ச நி ப த நி ப த நி ச நி த நி த ப த ப நி ர ரி ச ரி ப நி நி ச நி ப த ப க நி த ப நி சா. இசையில் ஸ்வரம் சேர்த்து பாட வந்தோம், தாளத்தில் ஜதி சேர்த்து ஆட வந்தோம். தென்றலின் தீண்டலில் நீர்வீழ்ச்சியின் நடனம், கார்மேக தீண்டலில் மழைச்சாரலின் நடனம், அழகு மயிலும் மயங்கும்படி, பட்டாம்பூச்சிகள் தோற்கும்படி, கதிரவன் கண்கள் கூசும்படி, நிலாவே குளிருக்கு அஞ்சும்படி தங்கள் எழில்மிகு அசைவுகளால் நம்மை மகிழ்வித்த அபிராமி நாட்டிலையாவின் நடனம் பயின்று வரும் மாதா கோட்டை தொன்போஸ்கோ மாணவியருக்கு நன்றி. இந்த சிறப்புமிக்க முன்னாள் மாணவர்கள் இயக்கத்தினுடைய 150வது விழாவை கொண்டாடக்கூடிய இந்த மகிழ்வான வேளையில் நம்முடைய தஞ்சை தரணியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கரெக்டாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 11 மணிக்கு வந்துவிட்டார்கள்.
இப்பொழுது அவருடைய தலைமையில் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. ஆகவே நம் அனைவர் சார்பாகவும் கரவொலி எழுப்பி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டிகேஜி நீலமேகம் அவர்களை அன்போடு நம் மத்தியில் வரவேற்கின்றோம். அவர்களோடு சேர்ந்து நம்முடைய தெற்காசிய தலைவர் ரெக்டர் மேஜருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் பிஜு மைக்கேல் அண்ட் நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் திரு அகிலன், இந்த பள்ளியின் முன்னாள் மாணவ தலைவர், இந்நாள் சலேசிய மாநில தலைவர் திரு அகிலன் அவர்கள். ஸோ அந்த வகையில் நாம் இங்கே பெருமை அடைகிறோம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த டிக்னிட்டரிஸ் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். மிஸ்டர் டிகேஜி நீலமேகம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், அருட்தந்தை அகிலன் ப்ரொவின்ஷியல் and the regional superior Father Biju Michael, Reverend Father Thomas Louis, rector and correspondent of Don Bosco Matriculation Higher Secondary School, Mr. Justin and Mr. Irde Sami, the past people president of Trichy province and the local unit president Mr. Justin, to the stage please. May I request Reverend Father Kamaliel, the rector and correspondent of Varadarajanpete Don Bosco School, to honor our honorable member of Tanjavur constituency, TKG Neelamegam, with a shawl. And may I request Brother Edwin to present a memento to Mr. TKG Neelamegam, the Legislative Assembly member of Tanjavur constituency, with a memento. Thank you, dear Father Kamaliel and Brother Edwin, for honoring the guest of our Tanjavur MLA. சிரித்து பார், உன் முகம் உனக்கு பிடிக்கும், மற்றவர்களை சிரிக்க வைத்து பார், உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்ற வரிகளுக்கு இணங்க நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சையின் சட்டமன்ற உறுப்பினர், மக்களின் உரிமைக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு உன்னதமான ஒப்பற்ற தலைவர், இம்மத்தியிலே இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பிக்க வந்தமைக்கு நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். இத்தகைய சிறப்புமிக்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலும் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சியிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு எந்த நேரமும் அவரை நம்முடைய தேவைக்காக அணுகின்ற பொழுது மிக கனிவோடும் அன்போடும் நம்முடைய குறைகளை கேட்டு, முக்கியமாக சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலனாக அரணாக இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசின் பிரதிநிதியாக, தமிழக முதல்வரின் பிரதிநிதியாக, திராவிட இயக்கத்தின் போர்வாளாக இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு டிகேஜி நீலமேகம் அவர்களை நம் மத்தியிலே வரவேற்று அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். சிறப்பு வாய்ந்த டான் பாஸ்கோ பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பாக 150வது ஆண்டு விழாவை சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற, வருகை தந்து சிறப்பித்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய ஐயா பிஜு மைக்கேல் அவர்களே, அவர் உள்ளிட்ட மேடையில் வீற்றிருக்கின்ற அருள் தந்தையர்களே, வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற, படித்து இந்த பள்ளியிலே படித்து முன்னாள் மாணவர்களே,
வருகை தந்திருக்கின்ற பல்வேறு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், உலகெங்கும் இன்றைக்கு கல்வியாளர்கள் கிறிஸ்தவ பெருமக்களால் இன்றைக்கு தொடர்ந்து நடத்தப்படுகின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். அந்த வகையில் அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய நம்முடைய டான் பாஸ்கோ பள்ளியில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து தூய்மையான உள்ளத்தோடு மக்களுக்கு பணியாற்றுவது மட்டுமல்லாமல் அருள் பாவித்து வருகின்ற நம்முடைய பெருமதிப்புக்குரிய அருள் தந்தைகள் எங்கே சென்றாலும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு இந்த இடத்துல தொடர்ந்து இங்கே படித்த மாணவர்கள், பல்வேறு துறையிலே உயர்ந்திருக்கின்றவர்கள் கூடியிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த பள்ளி தொடங்கப்பட்டு ஒரு 45 ஆண்டுகள் என்றாலும் கூட இது போன்ற அமைப்பு ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாள் பள்ளி மாணவர்கள் என்கின்ற அந்த அமைப்பை வேறு நாட்டிலே தொடங்கி நம்மை பொறுத்தவரையிலே தமிழகத்தில் குறிப்பாக தஞ்சையிலே டான் பாஸ்கோவை பொறுத்தவரையிலே இங்கே வந்தபோது நம்முடைய பெஞ்சமின் சொன்னார், சேவியர் ஐடிஐயில் முதலாக தொடங்கப்பட்டது என்றும், தொடங்கப்பட்ட அதற்காகவே இன்றைக்கும் அங்கே ஒரு ஹால் இருப்பதாகவும், அதைத் தொடர்ந்து இந்த பள்ளி ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்போடு நடைபெறுவதையும் குறிப்பிட்டு நம்முடைய பெஞ்சமின் சொன்னார். அந்த அளவிற்கு இந்த பகுதிக்கு பிற்படுத்தப்பட்ட சாதாரண மக்கள் உயர்வதற்காக இந்த பள்ளி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இதிலே படித்த மாணவர்கள் எத்தனையோ பேர் பல்வேறு உயர்ந்த பதவிக்கும், இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே கூட நம்முடைய அன்புக்குரிய ஐயா அவர்கள் இந்த பள்ளியிலே படித்து இங்கே மாநில தலைவராக உயர்ந்திருக்கின்றார். அவரையும் பார்த்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கின்ற போது நான் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், இந்த பள்ளியிலே படித்த ஒரு மாணவன் இன்றைக்கு கல்வியிலே மற்றவர்களுக்கு ஊட்டுவது மட்டுமல்லாமல் ஒரு உயர்ந்த இடத்திலே மாநில அளவிலே பொறுப்பேற்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவரோடும் நான் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்புக்குரிய இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற போது எனக்கு முன்னாலே சொன்ன கருத்தோடு ஒரு முன்னாலே ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர்கள், பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு கல்வித்துறையிலே எத்தனையோ சவால்கள் வரலாம். அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனியார் பள்ளிகள் இன்றைக்கு அதிகமாக வரலாம். ஆனால் தனியார் பள்ளிகள் வரக்கூடியவர்கள் ஒருவேளை மார்க் பெறுவதிலோ அல்லது சதவீதம் பெறுவதிலோ சற்று அதிகமாக கூட நம்முடைய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனை விட கூட பெறலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் தனியார் பள்ளியோடு நம்முடைய கல்விக்கூடங்களை இணைத்து பார்க்கின்றவனாக இல்லை. காரணம், அது வேறு இது வேறு. தனியார் பள்ளி என்பது அது ஒரு கமர்ஷியல் நோக்கத்தோடு செய்யப்படுவது. இங்கே இது முழுக்க முழுக்க தொண்டு செய்கின்ற உணர்வோடு இது நடத்தப்படுகின்ற ஒரு இயக்கம். இது இன்றைக்கு நேற்றல்ல, ஏதோ எனக்கு இந்த மேடை கிடைத்திருக்கிறது, அதனால்
கிறிஸ்தவ பெருமக்கள் எல்லாம் ஃபாதர் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார் என்பதற்காக நான் பேசவில்லை. உள்ளபடியே ஒரு யதார்த்தமான உண்மை. இதில் உண்மை என்னவென்று சொன்னால், என்னை பொறுத்தவரை என்னுடைய வயதுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் கல்வியில் ஒரு புரட்சி ஏற்பட்டு எல்லா இல்லங்களிலும் ஓரளவுக்கு 1 டிகிரி என்று கூட அல்ல 2 டிகிரி பெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி உலகமே உயர்ந்திருக்கிறது என்றாலும், குறிப்பாக பின்தங்கிய நம்முடைய தமிழகம் உயர்ந்திருப்பதிலே கிறிஸ்தவ பெருமக்களுக்கென்று ஒரு பெரிய பங்கு உண்டு. இதை யாராலும் மாற்றி சொல்ல முடியாது. அதில் இருக்கின்ற நோக்கம் வேறுவாக இருக்கலாம், ஆனால் அதில் கிடைத்திருக்கின்ற பலன் என்பது நம்முடைய தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, சாதாரண பின்தங்கிய நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கல்வி கொடை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன் என்பதிலே யாரும் மாற்றியுமில்லை. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இன்றைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள், நம்முடைய மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள், நம்முடைய டான் பாஸ்கோவினுடைய முதல்வர் உள்ளிட்ட அத்தனை பேரோடு இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு 150க்கு மேல் ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வருகின்ற நிகழ்வு, 150வது ஆண்டை கொண்டாடுகின்ற நிகழ்வில் நானும் உங்களோடு கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைந்து, என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு உறுதியை நம்முடைய பெருமதிப்புக்குரிய நம்முடைய இந்த டான் பாஸ்கோவினுடைய முதல்வர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, என்னை நீங்கள் எந்த நேரத்திலும் எப்படி வேண்டாமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து எந்த பணியானாலும் செய்வேன் என்பதனை இந்த நேரத்தில் அவருக்கு உறுதி தெரிவித்து, இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பானதொரு வாழ்த்துறை மட்டுமல்ல, நம்முடைய பணியை உற்சாகப்படுத்தக்கூடிய, நம்முடைய பணிகளை இன்னும் உற்சாகமாக செய்ய அவருடைய உற்சாகமான வார்த்தைகள், அவருடைய தோழமை நமக்கு என்றும் உறுதுணையாக இருந்து, இன்னும் நம்முடைய கல்வி பணியில், இளைஞருடைய பணியில் நாம் முன்னெடுத்து செல்வதற்கு கண்டிப்பாக அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உறுதியாக இருப்பார் என்பதை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்த்து அவருடைய அந்த அருமையான உரைக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய 150 ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் 150 ஏழை மாணவர்களுக்கு தென் தமிழகத்தின் பல்வேறு தொன்போஸ்கோ பள்ளி பணித்தளங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கானது கல்வி உதவித்தொகையானது இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. ஆக நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் அவர்கள் கரங்களில் இந்த உதவித்தொகை இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. நீ ஓர் இளைஞன், அது போதும் எனக்கு, நான் உன்னை அன்பு செய்ய என்ற தொன்போஸ்கோவின் கூற்றுப்படி வறுமை கற்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் தொன்போஸ்கோவின் முன்னாள் மாணவர்கள் இயக்கம் தொடங்கி 150 ஆண்டுகள் நிறைவுறும் இந்த வேளையில் அதனை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடும் வகையில் நமது திருச்சி சலேசிய மாநிலத்தின் பணித்தளங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 150 ஏழை மாணவர்களுக்கு தற்பொழுது கல்வி உதவித்தொகை வழங்கப்பட இருக்கிறது. இது ஒரு கொரோனா தொற்று காலம் என்பதால் ஒவ்வொரு பணித்தளங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் இயக்க பொறுப்பாளர் தந்தை அவரோடு வந்திருக்கக்கூடிய மாணவர்களோடு மேடைக்கு வந்து அந்த கல்வித்தொகையினை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நான் வாசிக்கக்கூடிய அந்த பல்வேறு பணித்தளங்களில் வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவருடைய பொறுப்பாளர் தந்தை அவர்கள் அங்கே மேடைக்கு வரும்போது அந்த மாணவரோடு மேடைக்கு அருகில் வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஆலங்குளம், முதலாவதாக ஆலங்குளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் தந்தை மற்றும் மாணவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து மேலாண் மறைநாடு, கோயம்புத்தூர், காளியப்பநல்லூர் இந்த 4 பணித்தளத்தில் வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அருட்தந்தை அல்லது சலேசிய அருட்தந்தையர்கள் அல்லது பொறுப்பாளர்கள் யாராவது வந்திருந்தால் அவரோடு மாணவரோடு மேடைக்கு வரும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். So may I request Mr. Neelamegam, the MLA of Tanjavur constituency, to present the scholarship to Alangulam.
அடுத்ததாக மேலான் மறைநாடு, அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் டான் பாஸ்கோ அன்பு இல்லம், காளியப்பநல்லூர், மேலான் மறைநாடு, கோயம்புத்தூர் டான் பாஸ்கோ அன்பு இல்லம், அடுத்ததாக காளியப்பநல்லூர் டான் பாஸ்கோ, அதனைத் தொடர்ந்து கீழையிறால், நீங்கள் உதவித்தொகையை பெற்றுக்கொண்டு அந்த சைடு அப்படியே போனீங்கன்னா நல்லா இருக்கும், மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல். காளியப்பநல்லூர், கீழையிறால், அதனைத் தொடர்ந்து கூத்தங்குழி பாலிடெக்னிக், கூத்தங்குழியை தொடர்ந்து லால்குடி டான் பாஸ்கோ ஸ்கூல், அதனைத் தொடர்ந்து டான் பாஸ்கோ ஐடிஐ லால்குடி, கீழையிறால் வந்திருக்கீங்களாப்பா, கீழையிறால் ப்ளீஸ். லால்குடி, ஓகே, கூத்தன்குழி இல்லையா, கூத்தன்குழி வந்திருக்காங்களா? Now I request Reverend Father Biju Michael, our regional superior, to present the scholarship. Thank you, sir, Mr. Neelamegam, our MLA, for distributing the scholarship to the poor students. தற்பொழுது okay, லால்குடி டான் பாஸ்கோ ஸ்கூல் and லால்போர்ட் டான் பாஸ்கோ ITI, they are going to receive the scholarship. லால்குடி டான் பாஸ்கோ ஸ்கூல் and லால்குடி டான் பாஸ்கோ ITI. Combined, okay. மதுரை டான் பாஸ்கோ ITI, அதனைத் தொடர்ந்து நாமக்கல் டான் பாஸ்கோ, மதுரை டான் பாஸ்கோ ஸ்கூல் and மதுரை டான் பாஸ்கோ ITI, அதனைத் தொடர்ந்து டான் பாஸ்கோ ITI. மதுரை டான் பாஸ்கோ ஸ்கூல், அடுத்ததாக மதுரை டான் பாஸ்கோ ITI. மதுரை டான் பாஸ்கோ ITI, எஸ், கொஞ்சம் விரைவாக வரும். நாமக்கல் டான் பாஸ்கோ, மதுரை தொடர்ந்து நாமக்கல், நாமக்கல் டான் பாஸ்கோ, நாமக்கல் டான் பாஸ்கோ, அதனைத் தொடர்ந்து பள்ளித்தம்பம் டான் பாஸ்கோ, சேலம் டான் பாஸ்கோ அன்பு இல்லம், அதனைத் தொடர்ந்து பள்ளித்தம்பம் டான் பாஸ்கோ இருக்கீங்களா? எஸ், சேலம் டான் பாஸ்கோ அன்பு இல்லம், சேலமா? எஸ், அது சேலம் நிலவரப்பட்டி டான் பாஸ்கோ,
யா, சேலம் அன்பு இல்லம், அதனைத் தொடர்ந்து சேலம் நிலவரப்பட்டி டான் பாஸ்கோ. சேலம் நிலவரப்பட்டி, சேலம் அன்பு இல்லம் இப்பொழுது அவர்களுடைய கல்வி உதவித்தொகையை பெற்றுக்கொள்கிறார்கள். தஞ்சாவூர் டான் பாஸ்கோ. May request Father Alphonse, Principal of Don Bosco Tanjavur, will receive the scholarship and memento. Father Alphonse, Tanjavur Don Bosco. Madha Kotai. We are very happy to have Dr. Leo Joseph, our past people, the former president. Hearty welcome you, dear sir. In our midst is a leading ortho surgeon, studied in London. Is a very good, supportive past people and a very inspiring man to all the past people of. Thank you. Madha Kotai, Trichy Amsam ITI, Trichy Metro, Trichy Amsam ITI. Trichy Amsam ITI. Followed by Trichy Metro. So, இதுவரை கல்வித் தொகை வழங்கிய நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய தெற்காசிய தலைவர் திரு பிஜு மைக்கேல் அவர்களை கல்வி உதவித்தொகை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி மணிகண்டம், திருச்சி மெட்ரோ, அதை தொடர்ந்து திருச்சி மணிகண்டம். திருப்பூர் டான் பாஸ்கோ நெஸ்ட். திருப்பூர் டான் பாஸ்கோ நெஸ்ட். வரதராஜன்பேட்டை டான் பாஸ்கோ. திருச்சி மணிகண்டம். ஃபாதர் மேத்யூ இஸ் ஹியர். திருப்பூர் நெஸ்ட். திருப்பூர் நெஸ்ட்லேருந்து வேறு யாராவது வந்தால் வரலாம். வரதராஜன்பேட்டை டான் பாஸ்கோ. வரதராஜன்பேட்டை டான் பாஸ்கோ. Yes, yeah. Aircard boarding. வரதராஜன்பேட்டை மாணவர் இயக்கத்தினுடைய தலைவர் அமல்ராஜ், கேவி அமல்ராஜ் அவரோடு சேர்ந்த ஏழை மாணவர்கள் இப்பொழுது கல்வி உதவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஏர்கார்ட் டான் பாஸ்கோ. Thank you, Honorable MLA of Tanjavur and Reverend Father Piju Michael, our South Asian Superior, for distributing the scholarship. இப்பொழுது நம்முடைய பணிகளிலே நமக்கு உறுதுணையாக இருக்கு, நம்முடைய செயல்களிலே நமக்கு தோள் கொடுக்கக்கூடிய மாதா கோட்டை மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு செயல் வீரர் திருவாளர் பெஞ்சமின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
I request Reverend Father John Velayel, our confessor, திருவாளர் பெஞ்சமின் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். அதனை தொடர்ந்து நம்முடைய இல்ல தந்தை அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவார். நம்முடைய குறிப்பிட்ட குரலுக்கு எப்பொழுதும் ஓடோடி வந்து நமக்கு எப்பொழுதும் உதவி செய்யக்கூடியவர், அது மாதா கோட்டையாக இருந்தாலும் சரி, தஞ்சை தொன்போஸ்கோ இருந்தாலும் நம்முடைய பணிகளிலே நமக்கு உற்சாகம் இருக்கக்கூடிய, தொடர்ந்து நல்லதொரு பணிகளிலே நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திருவாளர் பெஞ்சமின் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர்களை தொடர்ந்து இறைவன் ஆசீர்வதித்து அவருடைய பணிகளை இன்னும் மேலும் வளர்ச்சியை நோக்கி வர அன்போடு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். So all the dignitaries on the stage, please you can go down. So we are also very happy to welcome Dr. Palanichami, MBBS, MD, past people of Don Bosco. He is here. We are hearty welcome you, sir. இளைஞர்களை தட்டி எழுப்புங்கள், அவர்கள் இந்தியாவை கட்டி எழுப்புவார்கள் என்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வரிகளுக்கு இணங்க தன்னம்பிக்கையின் செல்ல மகன், தமிழகத்தின் தங்க மகன், இளைஞர்களின் இதய சூரியன், சிலரை பார்த்தாலே பிடிக்கும், சிலரை பார்க்கத்தான் பிடிக்கும், இவரையோ பார்த்தாலும் பிடிக்கும், பார்க்கவும் பிடிக்கும். சிலரது பேச்சை ஒரு முறை கேட்டாலே பிடிக்கும், சிலரது பேச்சை பலமுறை கேட்டால்தான் பிடிக்கும், இவரது பேச்சோ எத்தனை முறை கேட்டாலும் பிடிக்கும். அப்படி ஒரு நவரசக பேச்சாளர். யார் இவர்? மதுரை தொன்போஸ்கோ பள்ளியின் முன்னாள் மாணவர், தொடர்ந்து 5 முறை தொன்போஸ்கோ பள்ளியின் முன்னாள் மாணவர் இயக்கத்தின் தலைவராக இருந்து வருபவர். தமிழகம் மற்றும் வெளிநாடுகள் என இவர் பாதம் பதித்த மேடைகள் மொத்தம் 2600. மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என்று இவரது மந்திர வார்த்தையில் தொட்ட இதயங்கள் 1 கோடி பேர். இத்தகைய சிறப்புமிக்க பேச்சாளர் இளைய அப்துல் கலாம் டாக்டர் ஜே ஜெகன் அவர்களை உங்கள் முன் எழுச்சி உரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறேன். Good morning to Jesus. Good morning to St. Don Bosco. Special good morning to MLA Neelamegam sir. And special good morning to Father Viju Michael. And special good morning to Provincial Father Agilan. And special good morning to Don Bosco School correspondent, Tanjavur Don Bosco correspondent. And special good morning to Father, my past HM Alphonse Father. And special good morning to Father, my HM Sebastian Jacob Father. And special good morning to Susei Father. And special good morning to Sebastian Father. And special good morning to Susei Father, Sagai Raj Father, Robert Simon Father, Rajdevan Father. And special good morning to Alumni Association la enakku uruduniya irundha Madha Kottai Arakaraj Father. And special good morning to Johnson Father. And special good morning to the past people president Irudey Swami sir. And special good morning to my Madurai Don Bosco School, all the teachers, present teachers and past people teachers. And special good morning to Don Bosco School bus drivers, conductors, sweepers. And special good morning to Allegal Media technician, cameraman team. And special good morning to at present Tanjavur Don Bosco School, all the volunteers, past people and all the teachers and other schools. And special good morning to all the Tamil Nadu past people, all the gathering peoples and all things. Anevarukkum Kaalai Vanakkam. Thank you. And also special good morning. என்னுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நான் சொன்ன குட் மார்னிங் சொன்ன எல்லா ஃபாதர்ஸும் என்னுடைய வளர்ச்சி, எங்களுடைய வளர்ச்சி காரணமாக இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய மோட்டிவேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2020
நம்ம இந்த 150 இயர் பாஸ் பீப்புள் செலிப்ரேஷன் கொண்டாடணும். இங்கே வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ நீலமேகம் சார் அவர்களுக்கும் ஃபாதர் விஜு மைக்கேல் அவர்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுகிறேன். யூ நோ வெரி வெல் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் இந்தியா 2020 வல்லரசு நாடாயிரும்னு சொல்லி சொன்னார். அவர் எதை வச்சு சொன்னாருன்னு தெரியல. ஆனால் அந்த 2020 தான் பயங்கரமாக பீக்கில் கொரோனா வைரஸ் இருந்துச்சு. எல்லாருடைய வேலையும் முடங்குச்சு. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஃபேக்ட்ரி எல்லாமே க்ளோஸ் ஆச்சு. அப்போ அவருடைய கனவு நினைவாகலையான்னு தான் கேட்பீங்க. அப்துல் கலாம் சொன்ன வருஷம் 2020 இந்தியா கோயிங் டு பி அ வல்லரசு நாடு. பட் ஃபார் யுவர் நாலேஜ் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். நம்மளுடைய சலேசியன் டான் போஸ்கோவுடைய 150வது வருடம் 2020 வருடத்தில் தான் நாம் 150 இயர் எடுத்து வைத்திருக்கிறோம். ஒருவேளை அப்துல் கலாம் நம்மளை நினைச்சு தான் சொல்லியிருக்காரு போல. 150 இயர் நமக்கு 2020, ஆக்சுவலாக இப்போ 21, நமக்கு இப்போ 151. 2020 நமக்கு கரெக்டாக 150வது வருடம் நாம் கொண்டாடினோம். ஒரு மிகச்சிறந்த ஒரு சீஃப் கெஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கிறீங்க ஃபாதர்ஸ், தேங்க்யூ. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நாங்கள் சூரியனுக்காக ரொம்ப நாள் காத்திருந்தோம். விவசாயி முதற்கொண்டு இல்லை, எல்லாருமே சாமி கும்பிட்டோம். எங்களுக்கு ஒரு நல்ல சூரியன் வேணும்னு. இறைவனுடைய அருளால் எங்கள் நாட்டுக்கு பிரகாசம் கொடுத்த சூரியனுக்கு வாழ்த்துக்கள். நான் எம்எல்ஏ அப்படின்னு சொன்னால் ஒரு 20 பேர் பின்னாடி வருவாங்க. கை தட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க வந்தாலே விலகுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் கை தட்டுவாங்க. அப்படி தான் வரப்போகிறாருன்னு நினச்சி நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீலமேகம் சார், இந்த உலகத்துக்கு மழை கொடுப்பது மேகம். இந்த உலகத்துக்கு மேகம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. இந்த நேரத்தில் ஒரு நல்ல எம்எல்ஏ கொடுத்த உங்களது நீலமேகம் சாருடைய தாய் தகப்பனுடைய காலை தொட்டு வணங்குகிறோம். இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல எம்எல்ஏ கொடுத்த தாய் தகப்பனுக்கு நன்றி. அவருக்கு பின்னாடி எந்த கூட்டங்களும் இல்லை, எந்த கைத்தட்டும் இல்லை, எந்த விசிலும் இல்லை. ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங் நீலமேகம் சார், யூ ஆர் அ சிம்பிள் பர்சன் அண்ட் சாம்பிள் பர்சன் எம்எல்ஏ ஃபார் ஆல் த பீப்புள். காட் பிளஸ் யூ. நான் பிறந்து 3.5 வயசு வரைக்கும் நான் பேசவே இல்லை. நான் பேசலைன்னு சொல்லி எங்கள் அம்மா கோயிலாக சாமி கும்பிட்டாங்க. இப்போ அதே அம்மா எல்லா கோயிலையும் சாமி கும்பிட்றாங்க. இவன் ஓவராக பேசுகிறானே. லேட்டாக பேசினாலும் இறைவன் என்னை லேட்டஸ்டாக பேச வச்சார். ஐ ப்ரவுட் டு சே ஐ எம் அ ப்ராடக்ட் ஆஃப் டான் பாஸ்கோ. நாங்கள்லாம் நல்ல பையங்கன்றதுல ஒரு பெரிய டான் அப்படின்றதுல ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். டான்னாலே ரவுடி தானே. ஆனால் இந்த டான் பாஸ்கோவில் ரவுடியாக வரவன் கூட போகிறப்ப வாழ்க்கையில் மனம் திருந்தி போவான். ஸோ ஐ ப்ரவுட் டு சே ஐ எம் அ டான் பாஸ்கோ ஸ்டூடெண்ட். அண்ட் ஆல்சோ எங்கள் எல்லா டான் பாஸ்கோ இங்கே கேதர் ஆகிருக்கோம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் தான் இங்கே கூட்டம் கம்மி, இல்லாட்டி பயங்கரமாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன ஜாதி, என்ன மதம், அப்பா அம்மா படிச்சிருக்காங்களான்னு கேட்பாங்க. ஆனால் டான் பாஸ்கோ ஸ்கூலில் மட்டும்தான் உலகம் பூரா நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் கருப்பா, சிவப்பா, பணக்காரனா, ஏழையா, என்ன ஜாதியான்னு சொல்லி பார்க்காம நீ இளைஞன் அது போதுன்னு சொல்லி அட்மிஷன் கொடுக்குற ஒரே ஸ்கூல் டான் பாஸ்கோ. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நான் ஒரு பதிவு பண்ண ஆசைப்படுகிறேன். டான் பாஸ்கோ பள்ளி வேணாம், கிறிஸ்தவர்கள் பாதிரியார் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பள்ளிகளாக இருக்கலாம். ஆனால் அனைத்து டான் பாஸ்கோ ஸ்கூல்லையும் கிறிஸ்தவர்களை விட பிற மதத்துக்காரர்கள் தான் அதிகமாக படிக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் குறிப்பு ஆசைப்படுகிறேன். நீங்க எல்லா டான் பாஸ்கோக்கும் போங்க. இங்க எத்தனை பேர் கிறிஸ்டியனா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, ஒரு 20 பேர் கை தூக்குவான். எத்தனை பேர் ஹிந்துன்னு கேளுங்க, ஒரு 40 பேர் 50 பேருக்கு மேல கை தூக்குவான். முஸ்லாமியர் எத்தனை பேருன்னு கேளுங்க, எல்லாருமே கை தூக்குவான். ஆனா கடைசியில் எங்க ஃபாதர்ஸ்க்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க, இங்க எத்தனை பேர் தமிழ இந்தியன்றவங்க கை தூக்குங்கடான்னு எல்லாருமே நாங்க கை தூக்குவோம். அந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை எங்களுக்கு கொடுத்ததான் இங்க இருக்க ஃபாதர்ஸ். மற்ற ஸ்கூல்ல சேர்த்து விடுறப்ப ஃபாதர் மட்டும்தான் வளர்த்துருப்பாரு. ஆனா நாங்கெல்லாம் ஃபாதரால வளர்க்கப்படவில்லை, எங்களை பெத்தெடுத்த ஃபாதரால நாங்க வளர்க்கப்படவில்லை. இங்க முன்னாடி இருக்க ஃபாதர்ஸ்னால வளர்க்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். சிங்கிள் ஃபாதர் இல்ல, we having a many fathers. இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நான் டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிக்கிறப்ப எனக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லை. அப்ப ஃபீஸ் கட்ட முடியாத தருணத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அம்மா அவங்க தாலி அடகு வச்சு தான் எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. ஆனா இதை நான் ஃபாதர்ஸ்கிட்ட சொல்லலை. ஆனால் நான் என்னோட அடுத்த டேர்ம் ஃபீஸ் கட்ட முடியலன்னே ஃபாதர் கூப்பிட்டாரு, ஏன்டா ஃபீஸ் கட்டலையா அப்படின்ட்டு. மற்ற ஸ்கூல்ல எல்லாம் ஃபீஸ் கட்டலன்னா என்ன பண்ணுவாங்க,
ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூமுக்கு வெளியே நிப்பாட்டுவாங்க, இல்லாட்டி நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபீஸ் கட்டலையா, பாதி பாதியாக கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஃபாதர், அதுலேயும் கட்ட முடியலாட்டினா அம்மா அப்பா கூட்டுவா, நான் எழுதி கொடுக்குறேன், ஃபீஸ் குறைச்சிக்கலான்னு. முந்தியெல்லாம் டான் போஸ்கோ ஸ்கூல் ஏழை மாணவர்கள் பள்ளியாக இருந்துச்சு இல்லையா? ஆனால் இந்த கொரோனாக்கு அப்புறம் இப்போ ஏழை ஆசிரியர்கள் பள்ளியாக மாறிடுச்சு டான் போஸ்கோ ஸ்கூல். ஏழை மாணவர்கள் பள்ளியா இருந்த ஸ்கூலு கொரோனால ஏழை ஆசிரியர்கள் ஸ்கூலா மாறிடுச்சு. சேலரிக்காக வேலை பார்க்கிறவர்கள் மற்ற ஆசிரியர்கள், சர்வீஸ்க்காக வேலை பார்க்கிறவர்கள் மட்டுமே இங்க டொன் போஸ்கோ ஆசிரியர்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு எஸ் ரொம்ப பிடிக்கும். எஸ் சக்சஸ் உடைய முத எழுத்து எஸ், சக்சஸ் உடைய முத எழுத்து எஸ், ஸ்கூல் உடைய முத எழுத்து எஸ், சலேசியன் உடைய முத எழுத்து எஸ், சென்ட் ஜான் போஸ்கோன்ற முதல் எழுத்து எஸ். வாழ்க்கையில எல்லாத்துலயும் சக்சஸ்லயும் எஸ். இந்த எஸ் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா சன்னுன்ற எழுத்தும் எஸ், நமக்கு கிடைச்ச சிஎம் உடைய முத எழுத்தும் எஸ். வாழ்க்கையில இந்த எஸ் இட் வில் பி கோ நெக்ஸ்ட் லெவல். I want to tell you one thing my dear. 150வது வருஷம் நம்ம டான் போஸ்கோல இது எவ்வளோ பெரிய விழாவை கொண்டாட வேண்டியது தெரியுமா? எவ்வளோ கூட்டம் தெரியுமா? ஆனால் கொரோனாவுக்கு கட்டுப்பட்டு மாசா கூட வேண்டிய கூட்டம் மாஸ்க் போட்டு கூடியிருக்கோம். இந்த கூட்டம் மாசா கூட வேண்டிய கூட்டம் மாஸ்க் போட்டு கூடியிருக்கோம். இந்த கூட்டம் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்ததே எங்கள் டான் போஸ்கோ ஸ்கூல் தாங்க. 5 ரூபாய் இருந்தால் பிளாஸ்டிக்கில் தட்டு வாங்கலாம், 5000 ரூபாய் இருந்தால் வெள்ளியில் தட்டு வாங்கலாம், 5 லட்சம் இருந்தால் தங்கத்தில் தட்டு வாங்கலாம். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே ஒரு தட்டு, அது ஆடியன்ஸ் உடைய கைத்தட்டு, 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 கைத்தட்டு. நாங்கள் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களாக எங்களை டொன் போஸ்கோ உருவாக்குச்சோ இல்லையோ, இந்த சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய மாணவர்களாக எங்களை உருவாக்குச்சு டொன் போஸ்கோ பள்ளி. இன்றைய நாளில் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் தப்பு பண்ணுறப்ப எங்களை முதுகுக்கு பின்னாடி தட்டி கொடுத்தாங்க ஃபாதர். தப்பு பண்றப்ப முதுகுக்கு பின்னாடி தட்டி கொடுத்தாங்க. எங்களோட சேர்ந்து ஃபுட்பால் விளையாண்டாங்க. எங்க குடும்ப கஷ்டத்தை உணர்ந்தாங்க. ஃபாதர்ஸ், டான் போஸ்கோ ஸ்கூல்ல நீங்க கொடுத்த மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இதெல்லாம் எங்க வாழ்க்கைக்கு உதவுச்சு. நீங்க கொடுத்த மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இதெல்லாம் எங்க வாழ்க்கைக்கு உதவுச்சு. ஆனால் எங்க வாழ்க்கையை அனுபவமாக்குவதற்கும் சொசைட்டில ஒரு நல்ல இடத்துக்கு போறதுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் எங்களுக்கு உதவிய பாடம் மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இல்ல ஃபாதர். டான் போஸ்கோ ஸ்கூல்ல அசம்பிளிக்கு அப்புறம் நீங்க கொடுத்த மறைக்கல்வின்ற அந்த ஒழுக்கம் தான் இன்னைக்கு நாங்க இருக்குது. தட் இஸ் கால்ட் கேக்டிசம். முதல் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். You give the first catechism for us. அந்த மறைக்கல்வி கொடுத்தனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய பிஜு மைக்கேல் ஃபாதர் அவர்களுக்கும் எம்எல்ஏ நீலமேகம் சாருக்கும் ஒரு குறிப்பு சொல்ல ஆசைப்படுறேன். சார், இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்ற மாதிரி நான் பிறந்தது மதுரையில். இது வரைக்கும் இறைவனோட அருளால் 12 வருஷமா நான் ஃபுல் டைம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கேன். தன்னம்பிக்கை பேச்சாளர். 150 பேர் சூசைட்ல இருந்து வெளிவந்திருக்கிறாங்க. 2800 பேர் சிகரெட் ட்ரிங்க்ஸ்ல இருந்து வெளிவந்திருக்கிறாங்க. நான் செல் வச்சிருக்கிற பிள்ளையா இருக்க மாட்டேன், அப்பா அம்மாக்கு செல்ல பிள்ளையா இருப்பேன்னு சொல்ற பிள்ளைங்க வெளிவந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் 2600 இன்ஸ்டிடியூஷன் 1,20,00,000 மாணவர்களை மீட் பண்ணனால தமிழ்நாட்டில் கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ன்ற அமைப்பு மூலமாக ஐ எம் ரிசீவ் தகுதியே இல்லாத ஒரு விருதை எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டுன்ற அமைப்பு மூலியமாக ஐ ரிசீவ்ட் இளைய அப்துல் கலாம்ன்ற ஒரு விருதை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த விருது எனக்கு சூட்டபிளோ இல்லையோ தெரியல, நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். I'll give abbreviation for APJ. A for Allah, A for Allah, P for பெருமாள், J for Jesus. 3 மதத்துக்கு காமனான பர்சன் தான் ஏபிஜே அப்துல் கலாம். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமிய மதத்தில் பிறந்தாலும், அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமிய மதத்தில் பிறந்தாலும் அவருக்கு புஸ்தகம் வாங்கி கொடுத்தது சிவசுப்பிரமணிய ஐயர் என்பவர் தான் புஸ்தகம் வாங்கி கொடுத்தார். ஆனால் அவர் எத்தனையோ கல்லூரிகள் இருந்தாலும் அன்றைக்கே அவர் ராமேஸ்வரத்திலிருந்து தேர்ந்தெடுத்தது ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் தான் தேர்ந்தெடுத்து கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தார் என்பதை சந்தோஷமா சொல்ல ஆசைப்படுறேன். ஃபாதர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல அவர் ஜாயின் பண்றப்ப, காலேஜுக்குள்ள நுழையிறப்ப வெரி சிம்பிள் பர்சன், சாம்பிள் பர்சன். அவருடைய லைஃப்ல நிறைய விஷயங்கள் ஃபாதர்ஸ் இருந்து கத்துக்கிட்டாராம். கிட்டார் வாசிப்பாராம், வயலின் வாசிப்பாராம், நிறைய விஷயங்கள். அப்துல் கலாமுக்கு பிடிச்சது வீணை ரொம்ப பெரிய விஷயம். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த நேரத்தில் நான் கொரோனாவுக்கு நன்றி சொல்றேன். கொரோனாவுக்கு நன்றி சொல்றேன். என்னடா இந்த உலகத்தில் இந்த கொடிய வைரஸ் கொரோனாவுக்கு ஏன்டா நன்றி சொல்றேன்னு தானே கேட்குறீங்க.
எல்லாரும் கொரோனா வெறுத்து கொரோனா ஊரை விட்டு போன்னு தான் சொல்றோம். நானும் அப்படிதான் சொல்றேன். ஒரு விதத்தில் கொரோனா உனக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன் உனக்கு நன்றி சொல்கிறேன் தெரியுமா? நீ ஒரு கொடிய வைரஸாக இருக்கலாம், பல பேருடைய உயிரை நீ மாற்றி கொண்டு போகலாம். எங்கள் வாழ்வு ஆதாரத்தை நீ ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாய். என் வாழ்க்கையை மாற்றி விட்டாய். என் குடும்பத்தில் உள்ள ஒருவனை இல்லாமல் ஆக்கிவிட்டாய். நீ ஒரு மிகப்பெரிய அரக்கன், கண்ணுக்கு தெரியாத அரக்கனா இருக்க நீ. ஆனால் நான் உனக்கு ஒரு விதத்தில் நன்றி சொல்கிறேன் கொரோனா. நீ கெட்டதிலையும் ஒரு நல்லது செய்திருக்கிறார். என்னதென்று தான் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த கொரோனா வேக்சினேஷன் வர்றதுக்கு முன்னாடி வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பீக்ல இருந்த டைம்ல இந்த கொரோனா ஒரு 2 பேரை தொடவே இல்லை. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த 2 பேர் யார் தெரியுமா? ஒன்று, நம்ம குழந்தைகளை இந்த கொரோனா கொண்டு போல. இன்னொன்று, இளைஞர்களையும் இளம் பெண்களையும் இந்த கொரோனா கொண்டு போல. ஒரு விதத்தில் இந்த இளைஞர்களையும் இந்த குழந்தைகளையும் கொரோனா கொண்டு போகாத காரணம் கண்டிப்பாக ஒரு 3 பேராக தான் இருப்பாங்க. அந்த 3 பேர் யார் தெரியுமா? அந்த 3 பேர் ஏன் கொரோனா? ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய யங்ஸ்டர்ஸ் மேல கை வச்ச கொண்டே போடுவேன் லிமிட்டேஷன் சொல்லி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் குழந்தைகளையும் கொரோனா வைரஸ் ஒன்றும் செய்யல. பீக்ல இருந்த டைம்லையுமே இப்ப நம்ம அரசாங்கம் சீரும் சிறப்புமா ஆட்சி செஞ்சு ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் 85% கிட்ட வேக்சினேஷன் போட்டோம். அந்த 3 பேர் யார் தெரியுமா? நம்ம யங்ஸ்டர்ஸை தொட விடாம போனது. 20 துடிப்புள்ள இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை வல்லரசு நாட்டாக்கி காமிக்கிறேன்னு சொன்ன விவேகானந்தர் அவர்கள் கொரோனாவை நிறுத்தி வைத்திருப்பார். APJ அப்துல் கலாம் அவர்கள் கொரோனாவை என் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் இந்திய நாட்டு இளைஞர்களையும் ஒன்று செய்யாதன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருப்பார். சத்தியமா நீ இளைஞன் அது போதுன்னு சொன்ன நம்ம டான் போஸ்கோ அவர்கள் கண்டிப்பா அந்த கொரோனாவே ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பார். இந்த 3 பேரும் வான தூதர்கள் மாதிரி இருந்து செயல்பட்டு வராங்க. எங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த ஒழுக்கம், இன்னைக்கு நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா ஒரு காலத்தில் ஃபாதர்ஸாக இருக்கிற நீங்கள் இந்த மேடையில் நின்றனால தான் இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம். இன்னைக்கு நீங்கள் இந்த மேடையில் நின்று நாங்கள் உங்கள் போதனைகளை கேட்கலாட்டினா நாங்கள் இங்கே நிற்க முடியாது. ஃபாதர், நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியாமல் இன்னைக்கு டான் போஸ்கோ ஸ்கூல் படிக்கிறாங்க. பேண்டமிக் சிச்சுவேஷனில் வளர்ந்த ஸ்கூல் வளர்ந்த காலேஜே ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவங்களால ரன் பண்ண முடியல. அதுக்கு மத்தியில் ஏழை மாணவர்களுக்கு 75% மேலே ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஈவினிங் ஸ்டடீஸ் வச்சு 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சலேசியன் ஃபாதர்ஸ் மட்டும் எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜ்லையும் பணத்தை எடுக்கவே முடியாது. இது ஏன் காலேஜ்னு கொண்டாடவே முடியாது, டொனேஷனே வாங்க முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாருமே ஓடுற நதி மாதிரி. எந்த ஃபாதரும் எந்த ஊர்லேயும் எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜ்லையும் அவங்க நிரந்தரமே கிடையாது. இங்கே 2 வருஷம் இருப்பாரு, அடுத்த வருஷம் வேற இடம், அடுத்த வருஷம் வேற இடம். ஃபாதர், நீங்க மாறி மாறி போனாலும் உங்ககிட்ட படித்த மாணவர்களாகிய எங்களது அன்பு உங்களை விட்டு மாறி போகவே போகாது ஃபாதர். எங்கே இருந்தாலும் நாங்கள் உங்களோட டச்சில் தான் இருப்போம். இதில் ஒரு பெரிய பியூட்டி, எங்கள் மதுரை சூரியநகர் டான் போஸ்கோடைய வளர்ச்சிக்கு நிறைய பேர் காரணம் சொல்லிட்டே போகலாம். டொமினிக் சாவியோ ஃபாதர்லேருந்து, ராஜ்தேவன் ஃபாதர்லேருந்து, ஃபாதர் செபாஸ்டின்லேருந்து, ஃபாதர் சூசை ஃபாதர்லேருந்து, எல்லா ஃபாதர்ஸ், ஜஸ்டின் ஃபாதர்லேருந்து அப்படியே சொல்லிட்டே போகலாம் ஒருத்தரா. அதில் லாஸ்ட்டில் எங்களுடைய டான் போஸ்கோ ஸ்கூலுக்கு ஒவ்வொரு ஃபாதர்ஸும் ஒவ்வொன்று செஞ்சுட்டு போனாங்க. ஒரே ஒரு ஃபாதர் வந்தார், புதூர் பாரிஸில் இருந்தார், எல்லாரும் செஞ்சாங்க. எந்த ஃபாதரையும் நான் குறை சொல்லலை, பெஸ்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர். நீங்கள் சச்சின் டெண்டுல்கராக இருந்தால் அவர் MS தோனியாக இருப்பார், செயல் வீரர். ஒருத்தர் வந்தார். இங்கே நம்ம ஸ்கூலில் முதல்ல நம்ம என்ன ஆரம்பிக்கலாம்னா இறையன்பு IS சாருடைய ஜூனியர் IS அகாடமி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவர் இறையன்பு சாருடைய ஜூனியர் IS அகாடமி எங்கள் ஸ்கூலில் ஆரம்பித்தார். சரியா? இப்போல்ல ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. இறையன்பு சாருடைய ஜூனியர் IS அகாடமி. சைக்கிள் ஸ்டாண்ட் இத்தினூண்டா இருந்தது, சண்டை போட்டு பசங்க நிப்பாட்டுவாங்க, வெயிலில் டியூப் வெடிக்கும். சைக்கிள் ஸ்டாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணார். அது போக 3வது ஃப்ளோர் பெருசாக எடுத்தாங்க. எங்கள் ஸ்கூலில் 2 மாடி தான் இருந்துச்சு. அது போக எங்கள் ஸ்கூலில் முன்னாடி கூரை கொட்டையாக இருந்தது. கும்பகோணம் தீ விபத்துக்கு அப்புறம் மாற்றணும்னு சொன்னதுக்கப்புறம் பெரிய முன்னாடி செட்டு போட்டு அசம்பிளியை நிப்பாட்டினாங்க, ஒரு சேப்பல் கொண்டாந்தாங்க. இது எல்லா ஃபாதர்ஸும் ஒவ்வொரு பங்கு செஞ்சாலும் இறுதியாக எங்கள் ஸ்கூலில் இருந்து அந்த ஸ்கூலில் இருந்து போகிறப்ப ஃபாதர் ஏன் போகிறீங்க போகாதீங்கன்னு சொல்லி எப்படி இவ்வளோ பணி செஞ்ச ஒவ்வொரு ஃபாதர்ஸும் போகிறப்பையும் நாங்கள் ரொம்ப அழுவோம். ஃபாதர் எங்கே போகிறீங்கன்னு கேட்போம். ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருந்தால் நாங்கள் அடிக்கடி பார்க்கலான்னு. இவங்க பெட்டியை தூக்கிட்டு கிளம்புறப்ப பாசம் நேசம் பழகினவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த பங்குக்கு ஓடிடுவாங்க ஃபாதர்ஸ். அப்போ அந்த மனுஷன் சொன்னார், நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய செயல்பாடு இங்கே இருக்கும் அப்படின்வாங்க. மதுரை டான் போஸ்கோ எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா ஃபாதர்ஸும் கேட்பாங்க. அந்த விதத்தில் இவ்வளோ செயல்பாடுகளும் செஞ்ச மனிதர், மேடையில் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்ன மனிதர், என்னால் பேசாமல் இருக்க முடியாது. இவ்வளவு செயல்பாடுகளையும் செஞ்சு எங்கள் டான் போஸ்கோ ஸ்கூலுடைய
இன்னொரு நெக்ஸ்ட் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் வேற யாரும் இல்லை, இந்த 150வது வருட நிகழ்ச்சிக்கு ஆர்கனைஸ் பண்ணி நடத்திய திரு ஃபாதர். அவர் ஆல் இன்ஃபர்மேஷன், அவர் பேசினார்னா ஆல் இன்ஃபர்மேஷன். அதனால தான் இறைவன் அவருக்கு ஃபாதர் அல்ஃபோன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. ஃபாதர், இந்த இடத்துல எங்க முன்னாள் மாணவர்கள் சார்பாக யூ ஆர் நாட் அல்ஃபோன்ஸ், யூ ஆர் ஆல் இன்ஃபர்மேஷன். இறைவனுடைய அருளால் எல்லா ஃபாதர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லணும். இந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று சொல்லணும். 2020 இது நடத்தணும்னு ஒருத்தவர் ரொம்ப பிரயாசம் பட்டார், எம்எல்ஏ சார். அந்த மனுஷன் எங்கள் ஃபாதர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டடுன்றதில் ஒன்று சொல்கிறேன். ஏற்கனவே எல்லா ஃபாதர்ஸை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி பதம்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாதர் யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். ராஜேந்திரா வா. எங்கள் ஃபாதர்ஸ் எல்லாமே டெடிக்கேட்டட். எந்த அளவுக்கு டெடிக்கேட்டட்ன்றக்கு ஒரு சின்ன சாம்பிள். அவனோட பேர் ராஜேந்திரன். மேல்மரநாடு டான் பாஸ்கோவில் படிக்கிறான். அம்மா பட்டாசு தொழிற்சாலை வேலை பார்க்குறாங்க. அப்பா கொத்தனார். இவனும் என் தம்பியும் மேல்மரநாடு டான் பாஸ்கோவில் படிக்கிறப்ப எங்கள் ஃபாதர்ஸ் அங்கியில் 2 வீலரில் வருவாங்க. ஹோமில் இருந்து ஸ்கூலுக்கு வரணும். எந்த ஹெச்எம் எந்த பிரின்சிபல் கார்லேயோ 2 வீலர்லேயோ வரப்ப தன்னுடைய மாணவரை வாப்பான்னு ஏற்றிட்டு வருவாங்களா? ஏற்றிட்டு வந்தால் டிக்னிட்டி குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஃபாதரு, டேய் அண்ணனும் தம்பியும் நீங்கள் நடந்தே வராதிங்கடா, டெய்லி நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ல, அந்த முக்கில் ஓட பக்கத்தில் நில்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த ஃபாதர் ஹோமில் இருந்து 2 வீலரில் பட்டாசு தொழிற்சாலை வேலை பார்க்குற இந்த தம்பியும் உங்கள் அம்மா தொழிற்சாலை வேலை பார்க்குறாங்க. இவனையும் என் தம்பியும் காலையில் போகிறப்ப இவங்க 2 பேரும் யூனிஃபார்ம் போட்டு அரை ட்ரௌசரோடு நிற்பாங்களாம். ஃபாதர் வருவாராம், ஏறிக்க அப்படின்னோடனே ஏறி உட்காந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபாதர் வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் இவங்க வெளிலே உட்காந்துருப்பாங்களாம். இவங்களை திரும்பி கூப்பிட்டு வந்து அங்கே இறக்கி விடுவாராம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் மேல்மரநாட்டில் அப்படி கூட்டிகிட்டு போன ஃபாதர். அவர் பேரில் இது வரைக்கும் எந்த தப்பு கிசு கூட வந்ததில்லை. ஆள் கூட்ட. ஆனால் அவர் கூட படித்தவங்கெல்லாம் பயங்கர உயரம். இந்த கொரோனா யாரையோ தூக்கிட்டு போச்சு. அந்த மனுஷனை பேரை சொன்னாலே மாணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃபாதர்ஸுமா தான் அவரும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம தஞ்சாவூர் டான் பாஸ்கோவில் இருந்த அந்த ஃபாதர் தஞ்சாவூரில் இருக்க தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தப்ப கொரோனாவில் இறந்துட்டாருன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனாங்க. யாருமே நம்பலை அவர் இறந்துட்டாருன்னு. ப்ரூஃபுக்கு என்ன அனுப்புனாங்க தெரியுமா? அவரை பொட்டலம் போட்டு வச்சுருந்ததை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் தான் நம்பினாங்க அந்த ஃபாதர் இறந்துட்டாருன்னு. எல்லா இடத்துலையும் ஃப்ளெக்ஸ் வச்சாங்க. ஒரு தடவை டான் பாஸ்கோ ரத்தம் வாந்தி எடுத்து கீழே மயக்கப்பட்டு விழுந்தார். அந்த டான் பாஸ்கோவால் திருத்தப்பட்ட மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து டான் பாஸ்கோ உயிரோட வரணும்னு சொல்லி கதறினாங்க. அதே மாதிரி அந்த மனுஷன் உயிரோட திரும்பி வந்துடுவார்னு நாங்கள்லாம் கதறினோம். டான் பாஸ்கோக்கு காட் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அந்த ரத்த வாந்தியிலிருந்து டான் பாஸ்கோ உயிர் பெற்றார். இந்த 150வது வருஷத்துக்கு நிறைய பாடுபட்டவர் அவர் தான். அவர் இல்லை இந்த நேரத்தில், வேற யாரும் இல்லை. த கிரேட் ஹீரோ. எங்கள் மதுரை டான் பாஸ்கோ ஸ்கூல்லையும் எச்எம்மாக இருந்த பர்சன். பல இடங்கள்ல இருந்து கடைசியில் தஞ்சாவூரில் தான் இருந்தார். லாஸ்டில் இறந்து போகிற வயசே இல்லை. வேற எந்த ஃபாதரையும் பற்றி சொல்ல, அவர் பேரும் எஸ் தான். த கிரேட் ஃபாதர் சகாயராஜ் ஃபாதருக்காக நான் இந்த இடத்தில். ஃபாதர், உங்கள் ஆத்மா கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஃபாதர் சகாயராஜ் ஃபாதர் அவர்களுக்காக எந்திரிச்சு அவருக்கும் அவர் குடும்பத்துக்காண்டி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணலாம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு ஃபாதரை நமக்கு கொடுக்கலாட்டினா இன்னைக்கு நமக்கு ஃபாதர் சகாயராஜ் கிடச்சிருக்க மாட்டார். எங்கள் செலக்ஷனில் எவ்வளோ ஃபாதர்ஸ் இறந்துட்டாங்க. நான் ஒவ்வொரு ஃபாதர்ஸுடைய நேமும் சொல்ல முடியல, சாரி. எனக்காக இங்கே இருக்கிறவங்க இந்த ஒரு நிமிஷம் ஃபாதர் சகாயராஜ் ஃபாதருக்காக வீல் ப்ரே. இறைவா, இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கிற எல்லா ஃபாதர்ஸ்க்கு மத்தியில் இந்த கொரோனா டைமில் எவ்வளவோ ஃபாதர்ஸ் இறந்துட்டாங்க. எல்லா ஃபாதர்ஸுக்காக நாங்கள் இந்த பிரார்த்தனையை வைக்கிறோம். குறிப்பாக எங்களை உருவாக்கி பல மாணவர்களை உருவாக்கிய ஃபாதர் சகாயராஜ் ஃபாதரை நினச்சி பார்க்குறோம். ஃபாதர், வி லவ் யூ, வி மிஸ் யூ. நீங்கள் நடத்தணும்னு ஆசைப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் பிளெஸ்ஸிங்கோடு நடத்தி முடிச்சிட்டோம். ஃபாதர், வி ஆர் மிஸ்ஸிங் யூ. ஃபாதர் சகாயராஜுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர் கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, அவருடைய தாய்மார்கள்,
அவர்களது குடும்பம் நல்லா இருக்கணும். ஃபாதர் சகாயராஜுடைய பிளஸ்ஸிங் இருக்கணும். அவர்கள் படித்த முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் அவருடைய பிளஸ்ஸிங் என்னாலும் இருந்து இந்த 150வது வருஷ பாஸ் பீப்புள் சார்பாக நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஃபாதர் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். காட் பிளஸ் யூ. ஏசப்பா உங்களை வான் வீட்டில் வச்சிருப்பாரு. யூ ஆர் பி ஆல்வேஸ் இன் ஹெவன். அங்கேயும் நீங்கள் பணி செஞ்சுட்டு தான் இருப்பீங்க ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். வி லவ் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தான் சொந்த அப்பன் இறந்தா கூட யாரும் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டான். அதை தாண்டி எங்களை வளர்த்த எங்கள் ஃபாதருக்கு நன்றி. தேங்க்யூ. சாரி ஃபார் எமோஷனல். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். எங்கள் ஸ்கூலை விட்டு எந்த ஃபாதர்ஸ் போனாலும் எங்கள் முன்னாள் மாணவர்கள்லாம் அவங்களோட டச்லேயே இருப்பாங்க. அதுவும் இப்போ வந்து மொபைல் ஃபோன் வாட்ஸ்அப்லாம் வந்துருச்சு. எங்களை இன்னமும் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. டூ மேன் டூ. ஃபாதர் செபாஸ்டின் ஃபாதரில் இருந்து, ஆரோக்கியராஜ் ஃபாதரில் இருந்து, ராஜ்தேவன் ஃபாதரில் இருந்து, சூசை ஃபாதரில் இருந்து எல்லாருமே யா குட் மேன் டூ டூ டூ. அகிலன் ஃபாதர் பார்க்குறப்ப சொல்லுவார், அகிலன் ஃபாதர் ப்ரொஃபஷனல், நீனா ஓவரா பேசுவேடா, ஓகே ஓகே. ஃபாதரு பார்க்குறப்ப மோட்டிவேட் பண்ணி இப்போ எங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன செஞ்சிட்டு இருக்க, அந்த மோட்டிவேஷன் தான் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுட்டு நான் இந்த இடத்துல கொடுக்க ஆசைப்படுறேன். இங்கே இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் ரொம்ப கரெக்டான டைமில் என் கையில் மைக்கை கொடுத்துருக்குறாங்க. நான் கூட நினச்சேன் நம்ம எம்எல்ஏ சார் உட்காந்துருந்தா நல்லா இருக்குமே, இல்லை வந்துட்டு பாதியில் போயிடுவாரோ அப்படின்னு. ஆனால் நின்று அவர் எல்லாருக்கும் மொமெண்ட்டோ கொடுக்குறப்ப யாரோ ஒரு அலுமினி வந்தவங்க அந்த மொமெண்ட்டோ இப்படி சாட்சி பிடிச்சிருந்தாங்க. நம்ம எம்எல்ஏ என்ன பண்ணா தெரியுமா, கடமைக்கு மொமெண்ட்டோ கொடுக்குறதா ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துருக்கலாம். நான் கவனிக்கிறேன் அந்த அலுமினி மொமெண்ட்டோ சாட்சி பிடிச்சிருக்கான். இவர் அவரை கூப்பிட்டு தம்பி மொமெண்ட்டோ கரெக்டாக பிடிச்சி கேமராவை பாருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த பையன் பிடிச்சான். சார் உண்மையிலே நான் சொல்கிறேன், ஐஸ் வச்சு பேசல, நேர்மைக்கு சல்யூட். நீங்கள் எல்லாமல்ல இறைவன் லாஸ்ட்டில் நீங்கள் சொல்லி முடிக்கிறப்ப ஒரு விஷயத்த சொன்னீங்க, என்ன ஒரு தேவைகள் கேட்டாலும் அதற்காக நான் இருப்பேன், நான் செய்வேன்னு சொல்லிட்டு. நாங்கள் தேவைகளுக்காக நாங்கள் உங்களை கூப்பிடவில்லை, நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதினால் தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டோம். எங்கள் தேவைக்காக நாங்கள் கூப்பிடல, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை. காலையில் பேசுகிறப்ப ஃபாதர் ஜான்சன் ஃபாதர் சொன்னார், நல்ல மனிதர்கள் நீங்களும் அரசியல்வாதிக்கு வரணும், யங்ஸ்டர்ஸ் வரணும்னு சொல்லி சொன்னார். கண்டிப்பாக அது வருவோம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. தானத்தில் சிறந்த தானம் கண் தானமா? இல்லை. இரத்த தானமா? இல்லை. அன்னதானமா? இல்லை. தானத்தில் சிறந்த தானம் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் சமாதானம், சமாதானம், சமாதானம். 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப நான் அரை ட்ரவுசர் போட்டிருக்கப்ப இந்த அசம்பிளியில் செபாஸ்டின் ஃபாதர் சொன்னதை இப்போ நான் திரும்பி சொல்கிறேன். 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அப்போ அவங்க சொன்ன அந்த ஓமைகள் என் வாழ்க்கையில் இன்னைக்கு மேடையில் கொண்டாந்து நிப்பாடி இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், everything is easy when you are busy, nothing is easy when you are lazy. அப்பா அம்மா காசுல நம்ம வாழ்றது இல்லை கெத்து, நம்ம காசுல அப்பா அம்மா வாழ வைக்கிறதா உண்மையான ஒரு கெத்து. இந்த கொரோனா ஆன இந்த 2 வருஷத்துல யங்ஸ்டர்ஸ் ஆன்லைன் கிளாஸ்ன்ற பேர்ல இந்த இடத்துல ஒரு குறிப்பு, இந்த ஸ்கூல் காலேஜில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே எஜுகேஷனில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்த 2 வருடத்தில் மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸை மட்டும் பார்க்கவில்லை, வரலாறு காணாத 18+ அன்வான்டட் வீடியோ, பார்க்கக்கூடாத விஷயங்களை மாணவர்கள் மொபைல் ஃபோனில் பார்த்துருக்காங்க. அஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக, அஸ் அ கவுன்சிலராக நான் என்னால் அதை கவனிக்க முடியும், அதை யூகிக்க முடியும். சிகரெட்டு, ட்ரிங்க்ஸு, பாக்கு அப்படின்னு மாணவர்களுக்கு மனப்பாட சக்தி குறைஞ்சிருச்சு, மாணவர்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் போயிருச்சு, மாணவர்களுக்கு தான் படித்த ஸ்கூலு கிளாஸ் ரூமே போயிருச்சு, மறந்துருச்சு. இதை தாண்டி 2 நாள் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா மாணவர்கள் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவை மோட்டிவேஷனல், அன்பு, பாசம். என்னதான் ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் ஒரு ஆண் லைவாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி வரவே வராது. ஆன்லைனில் வேஸ்ட்டு, எங்கள் ஆசிரியர் கிளாஸ் தாயா பெஸ்ட்டு. அதனால கொரோனாவுக்கு கெட் அவுட்டு, எங்கள் ஆசிரியருக்கு மட்டும்தான் இனிமேட்டு கட் அவுட்டு. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், டீச்சர்ஸ் ஒரு காலத்தில் டான் போஸ்கோ ஸ்கூலில் நீங்கள் ஸ்கூல் கொண்டு வரக்கூடாதுன்னு, டான் போஸ்கோ ஸ்கூலுக்குள்ளே செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ செல்ஃபோனுக்குள்ளே ஸ்கூலையே கொண்டாந்துட்டீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் ரூமில் கிளாஸ் எடுத்தீங்க, இப்போ ஜூமில் கிளாஸ் எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. வாழ்க்கையில் இன்னைக்கோ நாளைக்கோ மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். கெட்ட மாணவர்களோட சேர்ந்து
டான் பாஸ்கோ அவங்கள நல்ல மாணவர்களா மாத்துவாராம். ஒவ்வொரு தடவையும் மண்டை உடஞ்சி வரப்ப டான் பாஸ்கோடைய அம்மா கேட்பாங்களாம், ஏண்டா மண்டை உடஞ்சி வர, கெட்ட பசங்களோட ஏண்டா சேர்றேன். ஒரு பழமொழி இருக்கு, பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்குன்ற மாதிரி பூவாக இருந்த டான் பாஸ்கோ நாராக இருந்த கெட்ட மனிதர்களையும் கெட்ட இளைஞர்களையும் மணக்க வைத்தவர் தான் டான் பாஸ்கோ. படிக்கக்கூடிய மாணவர்களை படிக்க வைப்பதில்லை ஆசிரியருடைய வேலை, படிக்காத மாணவர்களை படிக்க வைப்பது தான் ஆசிரியருடைய வேலை. Can I say Tamil medium and English medium? Tamil medium இருக்கு, English medium இருக்கு டான் பாஸ்கோல. If you want Tamil medium you can go. If you want English medium you can go. ஆனால் நான் படித்த டான் பாஸ்கோ ஸ்கூல்ல எனது நிர்மலா ஆசிரியர், எனக்கு தமிழ் சுத்தமா வராது, பாட்டி ஊர் வந்து சேர்ந்தேன்றதுக்கு பதிலா பாட்டி ஊர் வந்து செத்தேன்னு எழுதுவேன், புள்ளாச்சின்றத புள்ளதாச்சின்னு எழுதுவேன். நான் அப்படி தமிழ்ல 5 மார்க் வாங்கினேன். என்ன 10th 55 மார்க் வாங்கினது என்னுடைய நிர்மலா மிஸ் டான் பாஸ்கோ ஸ்கூல் ஆசிரியர். ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே போலாம். எனக்கு கிடைச்ச டான் பாஸ்கோ ஸ்கூல்ல பிடி சார் இல்ல, அவர் எங்களுக்கு கிடைச்ச பியூட்டி சார். அந்த பியூட்டி சார் பிடி சாரை மறக்க முடியாது. சோசியல் டீச்சர் வரக்கூடாது, மேக்ஸ் டீச்சர் வரக்கூடாது, நாங்கெல்லாம் சாமி கும்பிடுவோம். ஏன் தெரியுமா? அப்பதான் அந்த பீரியடை பிடி சார் எடுத்துட்டு போவாருன்னு. பெரும்பாலும் கணக்கு டீச்சர் வரக்கூடாதுன்னு சாமி கும்பிட்டது நாங்க தான். உடனே ஒரு கணக்கு டீச்சர் பார்க்குறாங்க, அப்போ நீ என் சோதனை காரணம் நீ தானடா அப்படின்னு. எங்களுக்கு கிடைச்சது பிடி சார் இல்லை, பியூட்டி சார். டீம் ஒர்க் எங்களுக்கு டான் பாஸ்கோல கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க் கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாரும் ஏதாவது டீம் எப்படி பிரிப்பாங்க தெரியுமா? நான் கிளாஸ்ல யார் கூட எதிரியா இருக்கேனோ, நான் கிளாஸ்க்குள்ள யார் கூட சண்டை போடுறேனோ அவனை தான் ஏன் டீம்ல போடுவாங்க. பிடி சார், இவன் எனக்கு பிடிக்காதானே உன் கூட விளையாடு, கிளாஸ்ல அவன் கூட சண்டை போட்டிருப்பேன், அவனை ஃபுட்பால்ல என் கூட டீமா போடுவாரு. அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே சண்டை போட்டேன்னா சமரசமாய் போய் மாப்பிள்ளன்னு சொல்லி கை தட்டிட்டு போவேன். தட் இஸ் லைஃப். தண்ணி குடுக்குறியா? நீ தமிழ்நாட்டுக்காரனா தான் இருப்ப, தண்ணி குடுக்குற. நன்றி நன்றி. ஃபாதர் அல்போன்ஸ் எங்க இருக்காரு? ஃபாதர் முடிச்சிருன்னு சொல்றக்காண்டி தண்ணியை கொடுத்துருக்கீங்களா? ஒரே நிமிஷம் தான், முடிச்சிருவேன் ஃபாதர், முடிச்சிருவேன். சார் இந்த மாதிரி தான் ஒரு அரசியல்வாதி பேசிக்கிட்டே இருந்தோன்னே எழுதி கொடுத்து அனுப்பியிருக்காங்க, துண்டை சரி செய்யவும் சோடா குடித்து கொள்ளவும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? தொண்டன் கொடுத்ததை வாங்கிட்டு எல்லாரும் துண்டை சரி செய்யவும் சோடா குடித்துக்கொள்ளவும் அப்படின்னு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா தொண்டன் எழுதி கொடுத்ததையும் சேர்த்து வாசிச்சிட்டார். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். எம்எல்ஏ சார் இருக்கிறனால நான் அழ வைக்க வரல, சிரிக்க வந்திருக்கேன். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி சார், இப்ப இல்ல வேற, நான் அரசியல் பேசல, இப்ப இல்ல வேற. அந்த அரசியல்வாதி என்ன பண்ணியிருக்காரு? வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். போன உடனே அமெரிக்கா நாட்டில் இருக்க அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. சரியா? கூட்டிட்டு போய் வாங்க, ஓ நீங்க அரசியலா வாங்க அப்படின்னு கூட்டு போய் நம்ம அரசியல்வாதி மேல போய் அவர் வீட்டு மாடியில் நின்றுருக்காரு. அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, என்னுடைய பீரியட்ல கட்டின ஹாஸ்பிட்டல் பாருங்க, என்னுடைய பீரியட்ல கட்டின காலேஜ் பாருங்க, என்னுடைய பீரியட்ல கட்டின பாலம் பாருங்க அப்படின்னு அமெரிக்க அரசியல்வாதி சொல்லியிருக்காரு. உடனே நம்ம அரசியல்வாதி, நீங்க நம்ம நாட்டுக்கு வாங்க, நாங்க அமைக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அதே அமெரிக்க அரசியல்வாதி நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம அரசியல்வாதி மாடிக்கு கூட்டு போயிருக்காரு. அந்த பிரசிடென்ட்டும் போயிருக்காரு. அந்த பாருங்க என் ஆட்சியில, இப்ப இருக்க ஆட்சியில நான் கட்டின ஸ்கூலு, அந்த பாருங்க என் ஆட்சியில நான் கட்டின பாலம், அங்க இருங்க என் ஆட்சியில நான் கட்டின ஆஸ்பத்திரி. அந்த அரசியல்வாதி கேட்கிறாரு, எங்க அதெல்லாம் காணவே காணா, அதுல எல்லாம் வந்த அமௌண்ட்ல தான் நான் அந்த வீட்டையே கட்டினேன், அதுல தான் நிக்கிறீங்க, அதுல வந்த அமௌண்ட்ல தான் நான் அந்த வீட்டையே கட்டினேன், அதுல தான் நிக்கிறீங்க. ஆக மொத்தம் அந்த மனுஷன் அதுல வீட்டு கட்டாம இதுல வீட்டை கட்டியிருக்காரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன், இவன் எப்படியே கொண்டு போவான் அப்படின்னு ஒரு சில ஃபாதர்ஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளை பத்தி. ஃபுட்பால் எல்லார்கிட்டையும் காலில் எத்து வாங்கும், நாதஸ்வரம் எல்லார்கிட்டையும் வாயில முத்த வாங்கும். ஏன் ஃபுட்பால் காலில் எத்து வாங்கும், நாதஸ்வரம் முத்த வாங்குதுன்னா, நம்ம ஊதுற காத்த கால் பந்து தனக்குள்ள தானே சேர்த்து வச்சுக்கிறோம், அதனாலதான் அது எத்து வாங்குது. அதே நாதஸ்வரத்துல நம்ம ஊதுற காத்த அது தனக்குள்ள தானே சேர்த்து வைக்காம அதை வெளியில பிரிச்சு கொடுக்கறதுனாலதான் நல்ல ஒரு முத்தமும் நல்ல ஒரு சத்தமும் வாங்குது. இறைவன் கொடுக்குற எந்த டேலண்ட்டையும் ஃபுட்பால் மாதிரி நீங்க காலில் வச்சுக்காம நாதஸ்வரம் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல அப்துல் கலாம் குத்துவிளக்கு ஏத்துறப்போ ஒன்று சொன்னாரு, குத்துவிளக்கு என்பது இந்துக்களுக்கு சொந்தமானது, மெழுகுதிரி என்பது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமானது. நான் ஒரு இஸ்லாம் மதத்தில் பிறந்தவன், இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் நாங்க 3 சேர்ந்த ஒற்றுமை தான் இந்த குத்துவிளக்கு, அதுதான் எங்க இந்திய நாட்டினுடைய ஜோதின்னு சொன்னார் அப்துல் கலாம். குத்துவிளக்கு ஏற்றணும்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியம். எண்ணெய், திரி, தீ.
என்ன திருத்தி. இதை 3 தடவை சத்தமா சொன்னீங்கன்னா என்ன திருத்தி என்ன திருத்தின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன திருத்தி என்ன திருத்தி என்ன திருத்தி என்ன திருத்தி என்ன திருத்தி. எண்ணெயும் திரியும் தீயும் இருந்துச்சுன்னா விளக்கு நல்லா எரியும். வாழ்க்கையில உங்க எண்ணத்தை திருத்தினா உங்க வாழ்க்கை வெளிச்சமா எரியும்னு சொல்லி, காதல் காதலன் காதலி என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, அம்மா அப்பா நண்பன் என்று சொன்னால் தான் உதடுகள் ஒட்டும். எந்த வழி வந்தாலும் வந்த வழி மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு, இட்லி தோசை இதை சொல்லி முடிக்கணுமே. இட்லியும் தோசையும் இருக்கிறப்ப, இட்லி சாப்பிட்றப்ப உங்களுக்கு என் ஞாபகம் வரும், தோசை சாப்பிட்றப்ப என் ஞாபகம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இட்லியும் தோசையும் பேசிக்கிச்சான். இட்லி சொல்லிச்சான் தோசையை பார்த்து, இட்லி இட்லி ஒன்று எல்லாத்துக்கும் பிடிக்குது, தோசை தோசை ஒன்று எல்லாத்துக்கும் பிடிக்குது, இட்லியா இருக்க என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு அந்த தோசை இட்லி கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு? இட்லி இட்லி நீ மெனு கார்டில் 10 ரூபா, நான் மெனு கார்டில் 40 ரூபா. குழந்தைங்களுக்கெல்லாம் தோசை தான் பிடிக்கும், இட்லி பிடிக்காது. ஏன் தெரியுமா? சொல்லுன்னு கேட்டுச்சான் அதுக்கு இட்லி. அதுக்கு அந்த தோசை சொல்லிச்சான், ஒரே கப்பு ஒரே மாவுல இருந்து தான் நம்ம உருவானோம், ஒரே கப்பு ஒரே மாவு ஒரே சைஸு. ஆனா இட்லியா இருக்கிற நீ அந்த மாவை வாங்கி தனக்குள்ள தானே தன்னலமா வச்சுக்கிற, தலக்கணமா இருக்க, அதனாலதான் நீ 10 ரூபாய்க்கு விலை போற. ஆனா தோசையா இருக்கிறன்னா, நான் எத்தனை பேர் என்னைய சுத்தினாலும் நான் மெல்லிசா இருக்கிறேன், பரந்த மனப்பான்மையா இருக்கிறேன், அதான் எனக்கு மதிப்பு கூட, 40 ரூபான்னு சொல்லிச்சா அந்த தோசை. இன்னைக்கோ நாளைக்கோ இட்லி மாதிரி இருந்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு தான் விலை போவீங்க. என்னைக்கு தோசை மாதிரி பறந்து விருந்து இருக்கீங்களோ அன்னைக்கு எப்பவுமே வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலில் போவீங்கன்னு சொல்லிட்டு, வாழ்க்கையில எடுக்கணும் முயற்சி, பயிற்சி, தேர்ச்சி, மகிழ்ச்சி, வளர்ச்சி, தொடர்ச்சி. இது எம்எல்ஏ சாருக்கும் ஒரு விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு நீங்க எடுத்த முயற்சி, இன்னைக்கு எங்க எல்லாத்துக்கும் நீங்க வந்தது பெரிய புத்துணர்ச்சி. இதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி. நாங்கள் லாபம் வளர்ச்சி. எங்களது டொன்போஸ்கோ மாணவர்களுடைய இல்லமும் எங்களது பணியும் எப்பொழுதுமே போய்கொண்டிருக்கும், தொடர்ச்சி தொடர்ச்சி என்று சொல்லி இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிய அனைத்து ஃபாதர்ஸ்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய ஆல் த பாஸ் பீப்புள் அண்ட் ஆல்சோ எம்எல்ஏ சார் அண்ட் ஆல்சோ பிஜு மைக்கேல் சார் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கவங்க வர முடியாதவங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்காக சாமி கும்பிட்டீங்கன்னா ஒரே ஒரு தடவை, நான் செத்து மேலோகத்துல போனா, ஐயோ முடிக்கிறப்ப ஏன் இந்த புள்ள சாகுறான்னு தானே கேக்குறீங்க. இப்ப சாவெல்லாம் எப்படின்னே சொல்ல முடியல. நான் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு நினைக்கலங்க. ஒரு ஜீசஸோடைய பிளெஸிங்ஸ்ல ஒரு 110 வருஷம் வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா பாக்குறாங்க, 110? நான் அவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், கண்டிப்பா காட் என்னை வச்சிருப்பாரு. சப்போஸ் நான் இறந்து மேல போனா சொர்க்கத்துல இருப்பேன். சொர்க்கத்துல போய் டான் போஸ்கோ, தாத்தா, பாட்டி, மதர் தெரசா எல்லாத்தையும் பார்ப்பேன். ஆனா நான் செத்து மேலோகத்துல போனா ஏசப்பா பார்த்து ஒண்ணு கேட்பேன், இயேசுவே இயேசுவே ஏன் என்னை சொர்க்கத்தில் அழைத்து வந்தீர்? ஒரு பழமொழி இருக்கு, பாண்ண வாயும் ஆண்ண காலும் நிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏங்க, என்னை சொர்க்கத்தில் வைக்காத இயேசுவே என்னை நரகத்திற்கு மாற்று, அங்க கெட்டவர்களா இருக்கிறவர்களையும் நல்லவங்களா மாத்தி மோட்டிவேட் பண்ணி சொர்க்கத்துக்கு கூட்டுவது தான் என்னுடைய ஆசையே. வாழ்க்கையில் செத்தாலும் நான் நரகத்தில் தான் இருப்பேன், நல்லவங்களா மாத்துறது. தேங்க்யூ சோ மச், காட் பிளஸ் யூ. இந்த நேரத்தில் ஒரே ஒரு மனிதர் எனக்காக நம்ம எல்லாத்துக்காகவும் பொன்னாட போத்தினார், எல்லாத்துக்கும் பொன்னாட போத்தினாங்க. இந்த ஒரு நிமிஷத்துல எனக்காக இங்க இருக்கக்கூடிய இந்த டொன்போஸ்கோடைய படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. அவங்க தான் இது மிகப்பெரிய விஷயம். அஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இங்க வந்த ஆல் அலுமினி பீப்புள்ஸ், இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டு. இந்த ஸ்டேஜ் ரெடி பண்ண பிரதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ்க்கு கைத்தட்டு. ஸோ இந்த நேரத்தில் அவங்க எல்லாருடைய சார்பிலையும், முன்னாள் மாணவர்களுடைய சார்பிலையும் ஒரு பொன்னாடை இதை ஆர்கனைஸ் பண்ண எனக்காக ஃபாதர் ஆல் இன்ஃபோ இல்ல அல்போன்ஸ் ஃபாதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஃபாதர் ப்ளீஸ், நீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பாஸ் பீப்புள் எத்தனை பேர் நம்ம சார்பில் அவருக்கு பொன்னாட போத்துறோம்னு கை தட்டுங்க, ஃபாதர் வந்துருவார். ப்ளீஸ் ஃபாதர், we have to honor you. Please ஃபாதர். கரஸ்பாண்டன்ட் ஃபாதர், ஃபாதர் ப்ளீஸ் நம்ம கரஸ்பாண்டன்ட் ஃபாதர் ப்ளீஸ் கொடுங்க, வாங்க ஃபாதர் ப்ளீஸ். கரஸ்பாண்டன்ட் ஃபாதர் டொன் போஸ்கோ தஞ்சாவூர் யாப்பனார் கரஸ்பாண்டன்ட் ஃபாதருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் ப்ளீஸ். இந்த 150வது வருட நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்திய ஆல் த பிரதர்ஸ், உடன் உழைப்பாளர் ஃபாதர்ஸ், கேன் ஐ கிவ் a பொன்னாடை ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட். வாங்க இங்க என்கிட்ட கொடுங்க. அவங்க ஞாபகத்திலே ஃபாதர் கையிலே கொடுக்குறாங்க. ஃபாதர் வாங்க ஃபாதர், நம்ம தான் ஃபாதருக்கு ஹானர் பண்ண ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் 150th. God bless you. இன்னும் ஒரே ஒரு பொன்னாடா. அது எப்படி நாங்க கரஸ்பாண்ட் விட்டுருவோம், நீங்க எல்லாம் இல்லாட்டினா இது இல்ல. இது வண்டர்ஃபுல் டீம் இருக்கும். பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாம். God bless you ஃபாதர்.
Thank you, Father. Thank you so much. Thank you. God bless you. அடைமழை பெய்து ஓய்ந்தது போல் மழை திறந்த வெள்ளமென நம்ம எல்லாம் தன்னுடைய பேச்சால் மயக்கிய டாக்டர் ஜெகன் மிக கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசியிருப்பார். எந்த விதமான நமக்கு அந்த ஒரு சலனமோ அல்லது எந்த விதமான போர் அடிக்காமலே கொண்டு சென்ற அந்த நல்ல உள்ளத்திற்கு நம்முடைய முன்னாள் மாணவருக்கு எழுச்சி உரை ஆற்றி சென்ற டாக்டர் ஜெகன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் கரவொலி எழுப்பி அவர் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தற்பொழுது டாக்டர் ஜெகன் அவர்கள் குறிப்பிட்டது போல் கடந்த ஒரு வருடமாக இந்த 150 முன்னாள் மாணவர் இயக்க விழாவை கொண்டாடவென்று சிரத்தையோடு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்த தந்தை சகாயராஜ் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் அவருடைய விட்டு சென்ற அந்த முயற்சிகள் அவருடைய திட்டங்களை சிறமேற்கொண்டு ஒரு சில மாதங்களிலே இந்த பணியை தொடர்வதற்காக நம்முடைய தஞ்சை தொன்போஸ்கோ பள்ளிக்கு முதல்வராக பொறுப்பேற்ற அருட்தந்தை அல்போன்ஸ் அவர்கள் மிக சீரம் சிறப்புமாக தந்தை சகாயராஜ் அவருடைய கனவை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அனைத்து விதமான ஒரு முன்னேற்பாடுகள் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக இந்த விழா நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே நம்முடைய திருச்சி சலேசிய மாநிலத்தின் சார்பாக திருச்சி சலேசிய மாநிலத்தின் தலைவர் அருள் திரு அகிலன் அவர்களை அன்போடு நம்முடைய அருள் திரு அல்போன்ஸ் லாசர் நம்முடைய திருச்சி மறை மாநிலத்தின் முன்னாள் மாணவர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் நினைவு பரிசினை வழங்கும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Father, please come to the stage. Father Alphonse, please once again, you please come to the stage. May I request Reverend Father Provincial also to the stage. நாமெல்லாம் சுவாசிக்க தனித்தனி காற்று கிடையாது. மேகங்கள் இடங்களை பார்த்து பொழியாது. கோடையில் இன்று இலையுதிரும், வசந்தங்கள் நாளை திரும்ப வரும். வசந்தங்கள் மீண்டு வந்துவிட்டால் குயில்களின் பாட்டு காற்றில் வரும். நம்மை இசை மழையில் நினைக்க வரதராஜன் பேட்டை மாணவர்கள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சூரியனோ சந்திரனோ யாரிவனோ சட்டென சொல்லு, சேர பாண்டிய சூரன் இவனோ சொல்லு சொல்லு சட்டென சொல்லு. சூரியனோ சந்திரனோ யாரிவனோ சட்டென சொல்லு, சேர பாண்டிய சூரன் இவனோ சொல்லு சொல்லு சட்டென சொல்லு. பாரடி 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 இவனோ பாய்கிற சிறுத்தையின் காலடி இவனோ, கூரடி கூரடி யாரடி இவனோ, கெட்டதை பட்டது சுட்டிடு இவனோ. வல்லேரக்கா வல்லேரக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா. வல்லேரக்கா வல்லேரக்கா ஒட்டு மொத்த மக்களுக்கா அண்ணன் வந்த தமிழ்நாடு அமெரிக்கா. காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா, தாவணி பெண்களும் தூதுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா. நம்ம களத்து மேடு கம்மக்கர கரிசக்காடு செம்மண்ணலி தெளிக்கும் ரோடு. சடுகுடு 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 ஆடிய மரத்தடி படுபடு படுவன போர்த்திய புல்வெளி. தொட 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 உடைகிற பனித்துளி சுட 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 கிடக்கிற இட்டிலி தட தடதாவன அதிர்கிற ரயிலடி கடகட கடவன கடக்கிற காவிரி விறு விறு விறுவன மடிக்கிற வெற்றிலை முறு முறு முருகன முருகிய மீசை மனதில் இருக்குது மெய் 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 மெய். சூரியனோ சந்திரனோ யாரிவனோ சட்டென சொல்லு, சேர பாண்டிய சூரன் இவனோ சொல்லு சொல்லு சட்டென சொல்லு. சூரியனோ சந்திரனோ யாரிவனோ சட்டென சொல்லு, சேர பாண்டிய சூரன் இவனோ சொல்லு சொல்லு சட்டென சொல்லு. வல்லேலக்கா வல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா. வல்லேலக்கா வல்லேலக்கா ஒட்டு மொத்த மக்களுக்கா அண்ணன் வந்த தமிழ்நாடு அமெரிக்கா.
குடிசையில கொஞ்சம் காலம் தங்கி பாருல கூரையின் போட்டை விரிசல் வழி நட்சத்திரம் எண்ணி பாருல செல்போனின் உச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் சில்வண்டின் உச்சரிப்பை கேட்போம் வெறும் காலில் செருப்பின்றி நடந்து மண்ணோடு பேசிக்கொண்டு போவோம் மழலைகளாவோம் ஆலமரத்துக்கு கனைய பின்னித்தான் பூக்கள் வைக்கலாமே குரோரும் ஐயனாரிடம் கத்தி வாங்கித்தான் பென்சில் சீவலாமே வல்லேலக்கா வல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா வல்லேலக்கா வல்லேலக்கா ஒட்டுமொத்த மக்களுக்கா அண்ணா வந்த தமிழ்நாடும் அமெரிக்கா காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா ஓ தாவணி பெண்களும் தூதுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா பெட்டியில அத்தாவோட ருசி இருக்கும் அம்மியில் அரைச்சி ஆக்கி வச்ச நாட்டுக்கோழி பட்ட கிளப்பும் ஏழை ஆடு மாடு மேல உள்ள பாசம் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்க சொல்லி கேட்கும் வெறும் தண்ணி கேட்டா மோரு தரும் நேசம் வெள்ளந்தி மனிதர்கள் வாசம் மண்ணில் எங்கும் வீசும் பாம்பட கிழவியின் பச்சிலை மருந்துக்கு பேயும் ஓடி போகும் பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற அன்பு இங்கு வாழும் வல்லேலக்கா வல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா வல்லேலக்கா வல்லேலக்கா ஒட்டுமொத்த மக்களுக்கா அண்ணா வந்த தமிழ்நாடும் அமெரிக்கா காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா ஓ தாவணி பெண்களும் துதுவிடும் கண்களும் தொலைந்து போகுமா நம்ம காலத்து மேடு கம்மக்கர கரிசக்காடு செம்மண்ணல்லி தெளிக்கும் ரோடு சடுகுடு 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 ஆடிய மரத்தடி படுபடு படுவன போர்த்திய புல் தொட 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 உடைகிற பனித்துளி சுட 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 கிடைக்கிற இட்டிலி தட தட தடவன அதிர்கிற ரயில் கடகட கடவன கடக்கிற காவிரி விறுவிறுவன மடிக்கிற வெற்றிலை முறு முறு முறுவன முறுகிய மீசை மனதில் இருக்குது மை 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 வல்லேலக்கா வல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா வல்லேலக்கா வல்லேலக்கா ஒட்டுமொத்த மக்களுக்கா அண்ணா வந்த தமிழ்நாடும் அமெரிக்கா வல்லேலக்கா வல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மெட்ராஸுக்கா திருச்சிக்கா திருத்தணிக்கா வல்லேலக்கா வல்லேலக்கா ஒட்டுமொத்த மக்களுக்கா அண்ணா வந்த தமிழ்நாடும் அமெரிக்கா. வரதை குயில்களுக்கு மெலோடியஸ் சாங், வெரி பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஸோ அப்ரிசியேஷன் கோஸ் டு வரதை டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் சாங். தற்பொழுது கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக நம்ம மத்தியிலே இருந்து வாழ்த்துறை வழங்கி நம்மோடு இருந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய அலுவல் காரணமாக பல்வேறு மக்கள் தன்னுடைய கோரிக்கையோடு அவருடைய அலுவலகத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்பொழுது அனைவர் சார்பாகவும் கரவொலி எழுப்பி நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களை வழி அனுப்பி வைப்போம். தங்களுடைய மேலான வருகைக்கு நன்றி சார். What takes us to the past are the memories that brings forward to the bright future. It is this memory and nostalgia that brought Mr. Stafford to this stage. Mr. Stafford is a past pupil of St. Bede's Don Bosco,
who is the National Secretary of the Past People Association, a man of wide knowledge and very active member of the Past People Association. I now request Mr. Stafford to deliver his valuable message. Good afternoon, one and all. Respected Reverend Father Biju Michael, Reverend Father Agilin Provincial, all the members on the dais, the Past Pupil Federation of the Trichy Provincial Federation, all the past pupils, well-wishers present over here. We thank you. We thank the Trichy Provincial Federation and its members, past pupils, and the delegates for inviting us to be with you all and to share your happiness. Today, based on the event, the 150th foundation year, the foundation of the Past Pupils Federation, the inception of the movement of past pupils. I wouldn't want to relate the entire story or events of that beautiful incident that took place on the 24th of June, 1870, and also the story of Charles Gastini. Father Rector has already spoken about it. Father Albert Johnson has given a beautiful illustration about all the details in it, and also, in fact, he has touched upon the points which I was to discuss, and he has given the explanation of the points. So I will just speak on what I want to say about this particular incident. I would prefer to deepen our thoughts into reflection on about 5 questions that come to my mind at this point. First question, why this happened? This incident about, the 1870 incident that happened. Why did it happen? What inspired them? How did it sustain for so many years? And is it any different now? And of course, the last question is, what is expected of us as past pupils today? Of course, when you think of all these things, when you reflect on this, many things will come to your mind. I know we'll have multiple answers, but there are few things which I reflected on, and I thought probably I'll share that with you all. The answer to the question, more than me actually saying the word, you've seen it when Jagan actually gave his speech. You've seen it in action. You've seen the result of the first question in action. What is the result? A result of gratitude, a result of longing, a result of the bonding. Bonding, Don Bosco, bonding with Don Bosco, with our teachers and with Salesians all over. Question to the second question, answer to the second question. A reflection of fond memories has inspired them. The reflection of fond memories have inspired them. And what it is about? Again, about gratitude. The third answer. Did any of us live in the time of Don Bosco? No. If we have not lived with in the time of Don Bosco, then how is it that it's all what they faced in 1870 is very much similar to what they face right now? It's true, the sons and daughters of Don Bosco.
it goes a little beyond, if I may say, but that point also merges into my fourth answer. It is because we are inspired by the spirit and charism of Don Bosco. That, going into my fourth answer, is the same feeling that we had in 1870 that probably Charles Gustini and his friends had still lives within us today. What it means? Don Bosco still lives within us, still among us. 150 years, long time, yet it is still there. And we are truly indebted to the Salesians for making this happen. Now, the fifth answer. This is a big thing to think of. What is expected of us? I would say, never forget. Point number one, our formation, our values, the virtues which have been taught to us. Details of it, explanation of it, already given by Father Albert Johnson, already covered, but emphasized here. Point number two, our identity in our family, in our homes, in the Salesian family, and the society at large. And the third point, our responsibility, our role in the mission of Don Bosco. Again, this was also covered by Father Albert Johnson. Always remember, we are the fruits of a dream. Some may think, dream? Yes. It was Don Bosco's dream that what has brought about our fruitfulness. Long live Don Bosco, long live the past pupils and the Salesian family. Thank you. Thank you, dear sir, for sharing your thoughts and making every alumnus to reflect on how they have to retain their values that they have gained in the institution. His smile is his logo. His personality is his ID card. His impact on others after having an experience with him is his trademark. He is none other than our beloved Regional Superior of South Asia, Reverend Father Biju Michael. I now call upon our guiding lamp, beacon of light, and our watchtower to deliver his words of appreciation and strengthen us with his thought-provoking words. Good afternoon to every one of you. Dear Father Agilan, our provincial, Mr. Stafford, Secretary of the Pastor People's Association of India, Mr. Satish, Executive Committee Member, Pastor People's of India, Father Albert Johnson, former provincial and former national delegate of the Salesian family, Father Thomas Lewis, Province Delegate of the Salesian family, Rector and Correspondent of Don Bosco School, Tanjavur, Father Alphonse, Delegate, Past Peoples, for Mr. Irudaya Sami, President, Past People's Association, Tanjavur, Reverend Father Arul Maran, Father Amal, Dr. Sasiraj, alumnus, laparoscopic surgeon and President, Indian Medical Association, Tanjavur, other
dignitaries of the Past Peoples Association, members of the Don Bosco Past Peoples Association, dear confreres, teachers, friends, and well-wishers. On behalf of the Rector Major, Angel Fernandez Artime, the 10th successor of Don Bosco, and the World Confederation's primary reference, I'm happy to congratulate you as we celebrate this auspicious day, 150th anniversary of the foundation of Don Bosco Past Peoples Association. And in a very special way, thank you for the many good works achieved by the Federation in the province and particularly here in the local unit and the many local units that we are representing today. Many years ago, an old teacher looking at a gathering of past pupils said, "I can see that many of you are balding and gray hair is coming on your head. Your forehead is lined with wrinkles. You are no longer the boys I loved so much. However, I feel that now I love you even more than before." Can you guess who would have said this? It was Don Bosco addressing the past pupils at the gathering on 13th July 1885, when the past pupils gathered around him. These were his words, that you are no longer the boys I used to love so much, but I feel that I love you even more today. At that meeting with the past pupils in 1885, 3 years before Don Bosco died, he had more to say. He said, "You were a small group. It has grown. It has grown a great deal, but it will multiply yet more. You will be the light that shines within the world, and by your example, you will teach others how to do good and how to detest and run away from evil. I am certain that you will continue to be Don Bosco's consolation." Since then, dear friends, the association has grown to have more than 100,000 members, and it is spread in more than 100 countries. As you well know, our birthday is 24th June 1870. In those days, past pupils were known as Old Boys. The name was Old Boys. And it is only in 1911 when Father Philip Rinaldi, the third successor of Don Bosco, Rector Major, approved the official juridical structure that we began to be known as past pupils. Till 1911, we were called Old Boys, meaning for Don Bosco, they were old boys. I was happy to be present on 24th June 2020 at Rome when the Rector Major initiated the one-year-long celebration of the 150 years. I'd like to cut short what I have prepared, and therefore I would just indicate to us at this time, as we celebrate the 150th anniversary of our association, that we must renew our commitment to the values of life, freedom, and truth. And what should we do in the 21st century as past pupils? I think the truth is that we need more commitment to life, freedom, and truth. We live in a society where
inequality is growing and equal dignity of all is less and less respected. And that is where the commitment to respect all life with equal dignity of all is a necessity in the 21st century. Freedom, not so much freedom from in terms of rights that we can claim, but even more than that, freedom to contribute, freedom to choose, freedom of opportunities, and the commitment of past pupils to create opportunities, to provide opportunities to young people, especially the poorer ones, so that they will have freedom to really choose because they have multiple capabilities to offer to the world. And third, truth. In a world that is almost characterized by fake news which we used to be trusting as truth has become in many places fake news. And that is where the value of truth once more is a necessity in our lives. So dear past pupils, as we celebrate this 150 years of the association, let's remember to promote these three values of life, of freedom and truth. And may you, as Don Bosco wished, continue to be a beacon of light in the world around us. And may all of you be the pride of your institutions, the Don Bosco schools, institutions from which you come. Once again, thank you very much for listening, and thank you for all that you do. Congratulations and God bless. Thank you. Thank you, dear Father, for your wonderful inspirational speech. ஈடு இசையில் நடனம் அரங்கேற்றிய கார்மேகத்திற்கு கனமழையின் கைத்தட்டல் மண்ணில் விழுகிறது மழைத்துளியாய். நளினத்தை நடைகொண்ட நலனாய், நடனத்தை நாற்று செய்யும் விளக்கச் செய்யும் நாயகனாய், கண்ணும் கதை பேசும் கண்ணனாய், கருத்தோடு நம் நாட்டுப்புற கலையை நம் கண்முன்னே விருந்தளிக்க வருகிறார்கள் தஞ்சை தொன்போஸ்கோ மாணவர்கள். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம், அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம், பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம், அன்பு பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, இனி நீ இருந்தா வழி தெரியும். பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே. நீ இருக்க மனது தெளியுதே, உயிர் செழிக்க உரிய வழி நீ காட்டுமே. தன்னை அழிச்சு
செழிக்குமே அத தினம் தினமும் வாழ்வதற்கு சக்தி வேணுமே சக்தி வேணுமே ஐயா சக்தி வேணுமே சக்தி வேணுமே எங்களுக்கு சக்தி வேணுமே உன்னை தொடர நினைக்கிறோம் உறுதி தாருமே உயிர் உள்ளவர உமக்காக வாழப் போறோமே உன்னை தொடர நினைக்கிறோம் உறுதி தாருமே உயிர் உள்ளவர உமக்காக வாழப் போறோமே பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம் நீ இருக்கும் உலகத்திலே நீதி நிலைக்குமே நீதி நிலைக்குமே நீதி இங்க என்னாலும் செத்து பொழைக்குதே செத்து பொழைக்குதே உன்னை தெரிஞ்ச மனுஷருக்கு நீதி தெரியுமே அத உருப்படியா வாழ வைக்க வழிகாட்டுமே வழிகாட்டுமே ஐயா வழிகாட்டுமே வழிகாட்டுமே எங்களுக்கு வழி காட்டுமே உமதாட்சி வளர வேணும் இந்த நாட்டுல அதுல ஒன்னாக நாங்கள் எல்லாம் சேரப் போறோமே உமதாட்சி வளர வேணும் இந்த நாட்டுல அதுல ஒன்னாக நாங்கள் எல்லாம் சேரப் போறோமே பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம் அன்பு பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும் நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே இனி நீ இருந்தா வழி தெரியும் பயணம் செழிக்குமே பயணம் செழிக்குமே எங்களோட பயணம் செழிக்குமே பயணம் செழிக்குமே எங்களோட பயணம் செழிக்குமே மிக சிறப்பானது ஒரு நடனத்தை நமக்கு நடத்தி நம்மை மகிழ்வித்த நம்முடைய தன்போஸ்கோ பள்ளியிலுடைய வருங்கால சலேசிய குருக்களாக இருக்கக்கூடிய aspirants. So congratulations to all the aspirants for the wonderful dance. So now we are coming to the end of the day, so end of the program. So Thanksgiving. உங்களின் உழைப்பை 80% திட்டமிடவும் 20% திட்டமிட்டபடி செயல்படுத்தவும் தொடங்கினால் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அபிரகாம் லிங்கன் சொல்கிறார். வெற்றிகரமாக இந்த விழா நடந்து முடிவுற நிறைவேற ஒத்துழைத்த வருகை தந்த சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூற நம்முடைய திருச்சி சலேசிய மாநிலத்தின் முன்னாள் மாணவர் இயக்கத்தினுடைய தலைவர் துடிப்புமிக்க செயல் வீரர் இளைஞர் திருவாளர் இருதயசாமி அவர்களை அன்போடு நன்றி சொல்ல அழைக்கிறேன். திருச்சி சலேசிய மாநிலத்தின் தொன்போஸ்கோ முன்னாள் மாணவர் இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன், நன்றி கூற முற்படுகின்றேன். இனிய இந்நாளை கொடுத்து இவ்விழா அனைத்து விதத்திலும் சிறப்பாக அமைய அருளாசி அளித்த அன்பு இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியாவுக்கும் தொன்போஸ்கோவுக்கும் நன்றி. உலகளாவிய சலேசிய சபையின் ஒப்பற்ற தூண்களில் ஒருவரும் தெற்காசிய சலேசியத்தின்
மண்டல ஆலோசகரும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மகிழ்வை இரட்டிப்பாக்கிய அருள் திரு முனைவர் பிஜு மைக்கேல் அவர்களுக்கு உளங்கரைந்த நன்றிகள். மெழுகுவர்த்தி தன்னை வருத்தி பிறருக்கு ஒளி கொடுப்பது போல் தமிழ் இனத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து ஓயாமல் உழைத்த ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு தம்பி தஞ்சை மக்களின் உள்ளங்களில் தன் பணியின் மூலம் சிறப்பிடம் பெற்ற ஒன்றிய அரசின் துணை நிதி அமைச்சரும் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினரும் இவ்விழாவில் கலந்து கொள்ள இயலாது சென்றாலும் எமக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்த பாசமிகு அண்ணன் மாண்புமிகு பழனி மாணிக்கம் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். பொறுமையின் சிகரம், பொறுப்பின் மணிமகுடம், அன்பின் பிறப்பிடம், அமைதியின் திருவுருவம், இசையின் இருப்பிடம் எம் மாநில தலைவர் அருள் திரு அகிலன் என்றால் மிகையாகாது. இவ்விழா சிறப்பாக அமைய பல்வேறு உதவிகள் பாங்குடன் செய்து கொடுத்தவர் தந்தையே தலைவணங்க நன்றி கூறுகின்றேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உயரிய நோக்கோடு முன்னாள் சலேசிய மாநில தலைவராக, சலேசிய குடும்பங்களின் முன்னாள் தேசிய பொறுப்பாளராக இன்றைய விழாவில் சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அருள் திரு ஆல்பர்ட் ஜான்சன் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள். வள்ளுவன் சொன்னான், வரிகள் 2, வார்த்தைகள் 7. இதனை இதனால் இவன் கண் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று. அதன் அடிப்படையில் அனைத்து பொறுப்புகளும் தந்தையின் தலைமையில் தட்டாமல் தயங்காமல் ஏற்று அனைவரையும் அரவணைத்து மிக சிறப்பாக விழா அமைய உழைத்த இவ்வில்ல அதிபர் புன்னகை மன்னன் அருள் திரு தாமஸ் லூயிஸ் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். மக்கள் பணியே மகேசன் பணி என்பதற்கெனங்க அல்லும் பகலும் அயராமல் தஞ்சை மக்களின் தனிப்பெரும் நலன்களுக்காக தன்னலமற்ற பணிகள் செய்து வரும் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு TKT நீலமேகம் அவர்கள் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களை மகிழ்வில் ஆற்றினார்கள். அவர்களுக்கும் உளங்கணிந்த நன்றிகள். சொல் வேண்டாம் செயலில் காட்டு என்பது சீன பழமொழி. இவ்வார்த்தைகள் தங்களுக்கு ஆனதே. எம் இயக்கத்தின் வளர்ச்சியிலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு எம்மை உற்சாகப்படுத்தினீர்கள். எம் மாநிலத்தின் துணைத் தலைவரே, தந்தையே அருள் திரு மாறன் அவர்களே, உங்களுக்கு நன்றிகள். மருந்தளிப்பவர் மருத்துவர், குணப்படுத்துபவர் இறைவன். இந்த கோட்பாடுகளுடன் நோயுற்றோருக்கு எந்நேரமும் பணியாற்றும் எம் பள்ளியில் முன்னாள் மாணவரும் இந்திய மருத்துவ சங்கத்தின் தஞ்சை மாவட்ட தலைவரும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இயலாமல் போனாலும் இவ்விழாவிற்காக சிறப்பான உதவிகள் செய்த டாக்டர் சசிராஜ் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகு இல்லை. ஆனால் இரண்டையும் ஒரு சேர பெற்று எங்களுக்கு பல்வேறு நிலைகளில் உதவி செய்து வரும் மாநில பொருளாளர் அருள் திரு அமலதாஸ் அவர்களுக்கு நன்றிகள். இந்திய அளவில் இவ்வியக்கம் சிறப்பான பணிகள் செய்து எமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் செயலர் திரு ஸ்டாஃபோர்ட், உறுப்பினர் திரு சதீஷ், சென்னை மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இவ்விழாவில் கலந்து கொண்டு
எமக்கு சிறப்பளித்தவர்கள், அவர்களுக்கு நன்றி. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்பதற்கு என்னங்க, காலம் நேரம் பாராமல் இவ்விழாவிற்காக உழைத்திட்ட மாநில பொறுப்பாளர் அருள் திரு அல்போன்ஸ் லாசர் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணியாற்றிய தலையியக்க பொறுப்பாளர்கள், திருவாளர்கள் ஜஸ்டின், டிக்சன், ஆசிரியர் திரு ஜெயசுராஜ் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. இவர்களுக்கு உறுதுணையாக செயல்பட்ட மாநில நிர்வாகிகள், உறுப்பினர்களுக்கும் நன்றி. மேலும் அர்ப்பண உணர்வோடு அயராது விழா பணியாற்றிய யாகப்பா தொன்போஸ்கோ இளங்குருமானவர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு இதயங்கனிந்த நன்றிகள். ஆயிரம் ஆயிரம். இவ்விழா வெற்றியின் ரகசியம் இவர்களையும் இவர்களின் குழுவினரையே சாரும். வரவேற்பு மற்றும் சிறப்பு மலர் அருள் திரு ஜேக்கப் செபாஸ்டின் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு, அழைப்புதழ் மற்றும் விளம்பரம் அருள் திரு டேனியல் அடைக்கலம். தங்கும் இடம் மற்றும் உணவு அருள் திரு டேவிட் டியான். நிதி மற்றும் கலை நிகழ்ச்சிகள், விருந்தினர்கள் உபசரிப்பு அருள் திரு தாமஸ் லூயிஸ், அருள் திரு ஜேக்கப் செபாஸ்டின், அருள் திரு அல்போன்ஸ் லாசர். மேடை அலங்காரம் மற்றும் இதர ஜோடனைகள் அருள் திரு ஆரோக்கியம் அந்தனிராஸ். இவர்களோடு இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். இந்நிகழ்வுகள் அனைத்தையும் வீடியோ மற்றும் போட்டோ எடுக்கின்ற மணிகண்டம் அலைகள் மீடியா அதிபர் அருள் திரு யூஜின், இயக்குனர் அருள் திரு மத்தேயு மற்றும் குழுவினருக்கு நன்றி. ஒளி அமைத்து கொடுத்தோருக்கும் நன்றி. ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டும் வார்த்தைகளை உள்ளம் குளிர எழுச்சியுற செய்த என் தம்பி தங்க கம்பி ஜெகனுக்கு நெஞ்சத்து நிறைவான நன்றிகள். என்றும் 16 வயது இளைஞர் தொன்போஸ்கோ மீது தனி பெற்று கொண்ட அண்ணன் திரு என்.ஏ. அந்தோணிசாமி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நன்றி. சீன பழமொழி ஒன்று, ஒரு வருட பலனுக்கு நெல்லை நடுங்கள், 10 வருட பலனுக்கு மரங்களை நடுங்கள், 100 வருட பலனுக்கு கல்வியை கொடுங்கள். ஆம், அந்த கல்வியை கொடுத்த சலேசியர்களுக்கும் கல்வியை பெற்ற நாம் நன்றி கூற இன்று கூடியுள்ளோம். இவ்விழாவிற்கு பல்வேறு இடங்களிலிருந்து பயணித்து வந்துள்ள அருள் தந்தையர்கள், மாணவ பொறுப்பாளர்கள், அருமை சகோதரர்கள் அனைவருக்கும் கோடி நன்றிகள். இறுதியாக கனத்த உள்ளத்துடன் இவர்கள் இன்று இல்லையே என்று ஏங்கி நிற்கின்றேன். இறைவனில் வாழும் அவர்கள் நமக்காக ஜெபமும் ஆசிரையும் அளிப்பார்கள். அவர்கள் முன்னாள் மாநில தலைவர்கள் அருள் திரு தியோபிலஸ் ஜேம்ஸ், அருள் திரு அந்தோனி ஜோசப், இயக்க மாநில பொறுப்பாளர் அருள் திரு அருள் கண்ணு சகராஜ். இவர்களுக்கு நம் நன்றிகள், நம் ஜெபங்கள் தினமும். அன்பு சகோதரர்களே, இறைவன் எனக்கு கொடுத்த அருளாகத்தான் இந்த நாளை நான் எண்ணுகின்றேன். காரணம், 1975ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த பொறுப்பு உடையார்பாளைய வட்ட மாணவர் அமைப்பாளர் பொறுப்பு. அன்றைக்கு மாணவனாக கால் எடுத்து வைத்து நான்
இன்றைக்கு அகிலமே போற்றுகின்ற அன்பு தந்தை அகிலன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கின்ற இந்த காலத்தில் அதே மாநில தலைவராக என்னை சலேசியர்கள் கடந்த 13 ஆண்டுகளாக பாராட்டினார்கள், சீராட்டினார்கள், எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்தார்கள். அத்தனை சலேசியர்களையும் இன்று ஒட்டுமொத்தமாக நான் நன்றி கூறுகின்றேன். சிறப்பான விதத்தில் தற்பொழுது மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய பொது வாழ்க்கையில் நான் மாணவனாக பொறுப்பேற்றேன். மாணவனாகவே என்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கின்றேன். எனக்கு எந்த விதமான ஒரு பதவி உயர்வு கிடைக்கவில்லை, இருந்தாலும் சலேசர்களுடைய அன்பு கிடைத்தது. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி பல்வேறு இடங்களிலிருந்து வந்துள்ள சகோதரிகளுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Very special thanks to our President, Mr. Rideswamy. சில சிறு தகவல்கள். ஒன்று வந்து முன்னாள் மாணவ இயக்க மாநில அளவிலான தேர்தல் இன்று 2:45 மணிக்கு நம்முடைய பள்ளி ஏவி ஹால் அங்கே நடைபெறும் என்பது கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று சலேசிய அர்ப்பண வாழ்க்கை, அதை பற்றி சொல்லிக்கிறாங்க. இரண்டாவதாக சமத்துவத்திற்காக உழையுங்கள், ஒர்க் ஃபார் ஈக்குவாலிட்டி அமிட்ஸ் இன்இக்வாலிட்டிஸ், அதை நமக்கு ரொம்ப அழுத்தமாக சொன்னாங்க. இதற்காக இந்த சமத்துவத்திற்காக நம்மால் இயன்றவரை வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள். கிவ் சாய்ஸ் அண்ட் சான்ஸ் ஃபார் த லெஸ் ஃபார்ச்சுனேட் ஒன்ஸ். பியூட்டிஃபுல்லி ஃபாதர் நரேட்டட். தேர்ட் வந்து உண்மைக்காக எழுந்து நில்லுங்கள். சலேசிய குறிப்பாக நம்முடைய பள்ளியில் படித்த தொன்போஸ்கோ முன்னாள் மாணவர்கள் அனைவருமே நாம் எல்லோரும் உண்மைக்காக துணிவோடு எழுந்து நில்லுங்கள் என்ற ஒரு அறைகூவலை தந்திருக்கிறார்கள். இந்த 3 கருத்துக்களையும் உள்ளத்தின் ஆழத்தில் ஏந்தி நாம் இந்த பாடல் தொன்போஸ்கோ பாடலை கேட்கின்ற போது இந்த கருத்துக்காக ஜெபித்து நாம் இந்த 3 கருத்துக்களை வாழ்வாக்குவோம். தேங்க்யூ ஃபார் த ரீஜனல் ஃபார் த பியூட்டிஃபுல் அண்ட் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் மெசேஜ். தேங்க்யூ. இந்த உணவு ஏற்பாடுகள் எல்லாம் செய்வதற்கு நமக்கு முன்னோடியாக இருந்த நம்முடைய முன்னாள் மாணவர் திருவாளர் ஆனந்த் அவர்களுக்கு தோள் கொடுத்த மிஸ்டர் ஜஸ்டின் ஏற்பாடுகள் எல்லாம் இணைந்து செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Is on the stage now for the Thomas Lewis Director of Don Bosco Yagapanagar, Don Ponade, as an expression of our love and appreciation. Thank you. Thank you, Mr. Anand. Thank you. Everything has come to an end sometime. They just mean that something else is about to begin. As we have come to an end of the started and scintillating noon, let us conclude this Jubilee celebration with our all-time favorite and energizing hymn to Don Bosco. Please stand. Don Bosco, வாழிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. இறை வார்த்தையின் வழியில் எந்நாளும் எப்போதும்